என்னுடைய அன்பு, பணிவு, நன்றி கலந்த வணக்கம். சிங்கப்பூர் இந்து அறக்கட்டளை வாரிய நல் ஆதரவுடன் நடைபெற்று வரும் கம்பராமாயண தொடர் வகுப்புகளில் இன்றைய வகுப்பு எண் 262. இன்றைய நாள் ஆண்டு 2025, மாதம் ஜூலை மாதம், தேதி 17, வியாழக்கிழமை. நான் இப்பொழுது இருக்கும் சிங்கப்பூரில் நேரம் சரியாக மாலை 7:30 மணி. இந்தியாவில் நேரம் சரியாக மாலை 5 மணி. என்னையும் ஒரு பொருட்டாக மதித்து இந்த வகுப்பில் கலந்து கொள்ள வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி, கோடானு கோடி நன்றி. புதிதாக வந்திருக்கும் மதிப்புறு முனைவர் நடராஜன் ஐயா அவர்களுக்கும் நன்றி. கம்பராமாயணத்தில் யுத்தகாண்டம் பார்த்து கொண்டிருக்கிறோம். 2 வகுப்புகளுக்கு முன்னால் 5 ஆண்டு நிறைவு எய்தியதை ஒட்டி பல சான்றோர்கள் வாழ்த்து சொன்னார்கள். கம்பவாரிதி இலங்கை ஜெயராஜ் ஐயா, பேராசிரியர் தேங்யா ஐயா அவர்கள், வகுப்பில் தொடர்ந்து நம்முடன் பயணித்து வரும் பேராசிரியர் சுப திண்ணப்பன் ஐயா ஆகியோரின் வாழ்த்துறையுடன் இந்து அறக்கட்டளை சார்பாக செங்குட்டுவன் ஐயா, பின்னர் சோசோமி ஐயா ஆற்றிய ஒரு நீண்ட உரை, கச்சியப்பரும் கம்பரும் என்பது பற்றி 260வது வகுப்பில் நாம் அவ்வாறு நடத்தினோம். அதை சென்ற வகுப்பு உங்கள் எண்ணம், உங்கள் கருத்து இதை பிரதிபலிப்பதாக அமைந்தது. இன்று வழக்கமான மீண்டும் நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும், இப்போ மீண்டும் சரியானபடி வந்துவிட்டோம். அதே தண்டவாளத்தில் மீண்டும் இந்த ரயில் ஓடத் துவங்கி இருக்கிறது. எனக்கு ஒரு மாதிரி இருந்தது. 2 வாரம் கிளாஸ் இல்லை என்பது சற்றே என்னை பாதித்தது என்று சொல்லலாம். அந்த வியாழக்கிழமை ஒரே ஒரு வார இடைவெளியில் வழக்கமாக நடைபெறுவது 2 வாரம் விடுமுறை விட்டது போல ஒரு மாயை. என்னுடைய அண்ணன் சொன்னது மாதிரி மாயை. இன்று மீண்டும் வகுப்பில் பழைய நிலைமைக்கு வந்துவிட்டோம் என்பதை எண்ணி மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கம்பராமாயணத்தில் யுத்தகாண்டம் பார்த்து கொண்டிருக்கிறோம். யுத்தகாண்டத்திலும் மீட்சி படலத்தில் இருக்கிறோம். யுத்தகாண்டத்தின் இறுதி கட்டம், கம்பராமாயணத்தின் இறுதி கட்டம் கூட. ஆனால் நாம் சுந்தரகாண்டத்தில் ஆரம்பித்ததால் யுத்தகாண்டம் முடிந்து மீண்டும் பாலகாண்டம், அயோத்தியா காண்டம், ஆரண்யா காண்டம், கிஷ்கிந்தா காண்டம் என்று அந்த காண்டங்களையும் பார்க்க போகிறோம். இன்னும் ஒரு 5 ஆண்டுகள் இந்த வகுப்பு ஓடலாம் என்பது என்னுடைய கணிப்பு. மீட்சி படலத்தில் இருக்கிறோம். மீட்சி படலத்தில் இராமன் சீதையை ஏற்க மறுத்து சீதையை சுடு சொற்கள் சொல்லி ஏசுகிறான். அவள் நீயே என்னை நம்பவில்லை என்றால், நீயே இவ்வாறு ஏசினால் நான் வாழ்ந்து பயன் என்ன என்று சொல்லி தீக்குளிக்கின்றாள். தீக்குளித்த அவளை தீக்குண்டத்தில், நெருப்பு குண்டத்தில், அக்னி குண்டத்தில் இறங்கிய அவளை நெருப்பு கடவுள், தீக்கடவுள் அக்னி பகவான் எடுத்து கொண்டு வருகிறான். அந்த கட்டத்தில் சென்ற வகுப்பு நிறைவு பெற்றது. அதன் தொடர்ச்சியை என்று பார்க்க போகிறோம். அக்னி பகவான் வந்து ராமனிடம் பேசுகிறான். ராமன் முதலில் அவனை நீ யாரு என்றே கேட்கிறான். அக்னி பகவான் தன்னைத்தானே அறிமுகப்படுத்திக் கொள்கிறான். அவன் அறிமுகப்படுத்திக் கொள்ளும் ஒரு விதத்தில் சென்ற வகுப்பின் இறுதி பாடல் அமைந்தது. அந்த பாடலை ஒரு பார்வை பார்த்துவிட்டு இன்றைய வகுப்பின் முதல் பாடலுக்குள் போகலாம். கார்த்திக், சென்ற வகுப்பின் நிறைவு பாடல். வேட்பதும் மங்கையர் விளங்கினார் என்னின், வேட்பதும் மங்கையர் விளங்கினார் என்னின், கேட்பதும் பல் பொருட்கு ஐயம் கேடர மீட்பதும் என் வயின் என்னும் மெய்ப்பொருள் வாட்பெரும் தோழினாய் மறைகள் சொல்லுமால் என்று அக்னி பகவான் ராமன் நீ யார் என்று கேட்டதற்கு பதிலாக பல பாடல்கள் பதில் சொல்கிறான். அதில் ஒரு பாடல் இது. தன்னை பற்றி அறிமுகம் செய்து கொள்கிறான்.
மறைகள் சொல்லுமால் பாடலின் இறுதி வரிகள். வேதங்கள் என்னை பற்றி என்ன சொல்லுகின்றன? வேதங்கள் அக்னியை பற்றி என்ன சொல்கின்றது? நெருப்பு கடவுள் தீக்கடவுளை பற்றி மறைகள் சொல்லும். ஆல் என்பது அசை. மறைகள் சொல்லும். என்ன சொல்லும்? வேட்பதுவும். வேட்பதும். வேட்டல் என்றால் விருப்பப்படுதல், ஆசை கொள்ளுதல், விரும்புதல். ஸோ ஒரு மணமகன் மணமகளை விரும்புவது, கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் விரும்புவது. வேட்பது என்பது இந்த இடத்தில் பொதுவாக அக்னி சாட்சியாக திருமணம் செய்து கொள்வது. விரும்புவது, மண வாழ்க்கையை விரும்புவது, மணப்பெண்ணை மணமகன் விரும்புவது, மணமகனை மணப்பெண் விரும்புவது என்று அந்த குடும்பத்துடன் சம்பந்தம் வைத்துக் கொள்வதை சம்பந்திமார் விரும்புவது என்று வேட்பது. வேட்பதும் மங்கையர் விளங்கினார் என்னின் கேட்பதும். மங்கையர் விளங்கினார். விலகுதல் என்றால் நெறியினின்று நீங்குதல் என்று தவறிழைத்த அல்லது தவறான பாதையில் சென்ற மங்கையர் அதற்கான விளக்கம் அல்லது அவர் தம்முடைய நிலைமையை விளக்கி அவர் சொல்ல கேட்பதும். அவர் அக்னி சாட்சியாக சொல்லுவார். எவ்வாறு சீதை அக்னி சாட்சியாக நான் கற்புடையவள் என்று நிரூபிக்கின்றாளோ அதுபோல மங்கையர் விளங்கினார் என்னே அதை கேட்பதும். பல பொருட்கு ஐயம் கேடற மீட்பதும். எல்லா விதமான ஐயங்கள், எல்லா விதமான சந்தேகங்கள் இவற்றையெல்லாம் தீர்ப்பதற்கு கேடுகிற மீட்பதுவும், அதற்கு ஒரு தீர்வு காண, அதற்கு இந்த சந்தேகத்தில் இருந்து விடுபட சூடம் நினைச்சு சொல்றோம் சத்தியம் பண்றோம்னு. சூடம் என்பது நெருப்பு. ஆக நெருப்பை முன்னிட்டுத்தான் என் வயின், என் மூலமாக, என் பக்கமாக, என்னிடத்தில் அக்னி சாட்சியாக திருமணம் செய்து கொள்வது, அக்னி சாட்சியாக உறுதி எடுத்துக் கொள்வது, அக்னி சாட்சியாக நான் சொல்வது உண்மை என்பது, அக்னி சாட்சியாக பொருட்களுக்கு சந்தேகம் இருந்தால் அவற்றை தெளிவுபடுத்துவது, இவையெல்லாம் என் வயின், என் மூலமாக என்னிடத்தில் நடக்கும் என்னும் மெய்ப்பொருள் மறைகள் சொல்லும். வாட்பெரும் தோழினாய் என்பது ராமனை குறித்த அக்னி பகவானுடைய விழி. அவனை அட்மையர் பண்ணி அவனை குறித்த சுட்டு என்று கொள்ளலாம். வாழ் பெரும் தோழினாள். தோழினாய், ஒளி பொருந்திய பெரிய தோளை உடையவனே. வாழ் என்பது ஒளி. ஸோ வேட்பதும் மங்கையர் விளங்கினர் என்னின் கேட்பதும் பல பொருட்கு ஐயம் கேடற மீட்பதும் என்பையின் என்னும் மெய்ப்பொருள் வாட்பெரும் தோழினாய் மறைகள் சொல்லுமால் என்று அக்னி பகவான் தான் யார் என்பதையும், தன்னுடைய பெருமை, தான் எந்த அளவு முக்கியத்துவம் வாய்ந்தவன் என்பதையும் விளக்கி சொல்லுகின்றான். தொடர்ந்து தான் யார் என்பதையும், தான் சொன்னதால் சீதை குற்றமற்றவள் என்பதை ராமன் ஒப்புக்கொள்ள வேண்டும் என்பதற்காகவும், தன்னுடைய சிறப்பு, தன்னை முன்னிலைப்படுத்தி உலகம் எவ்வாறு தன்னை போற்றுகிறது என்பதையெல்லாம் சொல்லிக் கொண்டே போகிறான் நெருப்பு கடவுள். அடுத்த பாடல் கார்த்திக். ஐயுறு பொருட்களை ஆசில் மாசொரி கையுறு நெல்லியம் கனியும் காட்டுமென் மெய்யுறு கட்டுரை கேட்டும் மீட்டியோ பொய்யுறா மாருதி உறையும் போற்றலாய். ஒரு சின்ன குட்டு கூட்டுறான் அக்னி பகவான் ராமனுக்கு. டேய், மாருதி சொன்னதை நீ கேட்கவில்லையா? கடைசி வரியில் இருக்கிறேன். மாருதி உறையும் போற்றலாய். மாருதி சொன்னதை நீ கேட்கவில்லையா? கண்டனன் கற்பினுக்கு அணியை கண்களால். மாருதி சொன்னது. விற்பெரும் தடந்தோள் வீர வெங்கு நேர் இலங்கை வெற்பின் கற்பெனும் பெயரது ஒன்றும் களிநடம் புரிய கண்டேன் என்று. கற்பெனும் பெயரது ஒன்றும் களிநடம் புரிய கண்டேன் என்பது மாருதியினுடைய உரை. என்பெரும் தெய்வம் ஐயா என்று எவ்வளவோ எடுத்து சொல்லி இருக்கிறான் மாருதி. அந்த மாருதியின் உரையை நீ போற்றவில்லையா? அதுவும் சும்மா இருக்கிற மாருதி இல்லை. எப்பேற்பட்ட மாருதி? பொய் உரா மாருதி. மாருதிக்குண்டான அடைமொழிகள் என்று அடுத்த நூல் எழுதி கொண்டு இருக்கிறேன் என்று சொன்னேன். முக்கியமான ஒரு அடைமொழி பொய் உரா மாருதி. பொய் சொல்லாதவன், எந்த விதத்திலும் பொய் உரா மாருதி. மாருதியும் பொய்யும் மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ். மாருதி இருந்தால் பொய் இருக்காது, பொய் இருந்தால் மாருதி இருக்க மாட்டான். ஸோ பொய்யுறா மாருதி உறையும் போற்றலாய். அதை கேட்காதவனே, என் மெய்யுறு கட்டுரை கேட்டும் மீட்டியோ.
மாருதி சொன்னதை கேட்கலையா, நான் சொன்னதையாவது கேட்டு சீதையை மீட்டுக் கொள்ள மாட்டாயா? என் இந்த கம்பனுடைய வார்த்தை விளையாட்டை பாருங்க. பொய் உறா மாருதி மெய் உரு கட்டுரை. அக்னியுடைய ஸ்டேட்மெண்ட் மெய்யுறு கட்டுரை, என்னுடைய உண்மை மட்டுமே நிறைந்த கட்டுரை என்பது வாசகம் சொல். இந்த உரை இதை கேட்டும் மீட்டியோ, சீதையை மீட்டுக் கொள்ள மாட்டாயா? என்னுடைய உரை எப்படிப்பட்டது என்றால், ஐயுறு பொருட்களை ஆசு இல் மாசு ஒரி. ஒரிதல் என்றால் நீக்குதல், தவிர்த்தல், விரட்டுதல், இல்லாமல் செய்தல். சோ மாசு இல்லாமல், ஆசு இல் மாசு, ஆசு என்றாலும் குற்றம், மாசு என்றாலும் எந்த விதமான குற்றமும் இல்லாமல் தெளிவாக கை உரு நெய் நெல்லி அம் கனியின், உள்ளங்கை நெல்லிக்கனி போல எடுத்து காட்டக்கூடிய என்னுடைய, அது மட்டும் உள்ளங்கை நெல்லிக்கனி போல காட்டுவது ஒன்று, மாசு ஒரி மாசு நீக்கி காட்டுவது, மெய்யுறு கட்டுரை என்று மூன்று குவாலிஃபிகேஷன் அக்னியோட ஸ்டேட்மெண்ட்டுக்கு. ஐயுறு பொருட்களை, எந்த எந்த பொருள் என்பது ஆப்ஜெக்ட் கொள்ள வேண்டாம், எந்த விதமான விவாதம் எந்த விதமான சந்தேகமும் இருந்தால் அவற்றை எல்லாம் குற்றமில்லாமல் நீக்கி உள்ளங்கை நெல்லிக்கனி போல எடுத்து காட்டும் என்னுடைய உரை. அக்னியே, அக்னி சாட்சியாக அக்னியே சொல்ல, இதையும் கேட்டு நீ சீதையை மீட்டுக் கொள்ள மாட்டாயா என்று ராமனை நோக்கி வினவுகின்றான். ராமன் சீதையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்கு பல காரணங்களை ஒவ்வொன்றாக அடுக்கிக் கொண்டே போகிறான் அக்னி பகவான். அடுத்ததாக அடுத்த என்ன சொல்கிறான் பார்க்கலாம். அடுத்த பாடல் கார்த்திக். தேவரும் முனிவரும் திரிவ நிற்பவும் மூவகை உலகமும் கண்கள் மோதி நின்று ஆயனல் கேட்கிலை அறத்தை நீக்குறு. அறத்தை நீக்கியோ, அறத்தை நீக்கி வேறு ஏவம் என்று பொருள் யாண்டு கொண்டியோ. தேவர் விண்ணோர், வானத்தில் உள்ளோர், முனிவர்கள் எல்லோரும், தேவர்கள் அவ ஒரு கேட்டகரி, முனிவர்கள் மற்றொரு குழாம், திரிவ நிற்பவும் உலகத்தில் எல்லா இடத்திலும் சுழன்று கொண்டிருக்கக்கூடிய இயக்கங்கள் உடைய அவையும், நிற்பவும் அசையாமல் நின்று கொண்டிருப்பவும், மூவகை உலகமும், திரிவ நிற்பவும் மூவகை உலகமும், மூன்று உலகத்திலும் திரிந்து கொண்டிருப்பவையும் தெரியாமல் நின்று கொண்டிருப்பவையும் தேவர்களும் முனிவர்களும் எல்லோரும் கண்கள் மோதி நின்று. சீதையை நீ இவ்வாறு சொன்ன வார்த்தைகளை கேட்டு சீதை நெருப்பில் புகுந்ததை கண்டு கண்களில் கைகளால் அடித்து கொண்டு கண்கள் மோதி நின்று ஆ ஆ ஆ என்று அலறுகிறார்களே. ஆ எனல் கேட்டிலை, கேட்கிலை, அதெல்லாம் கேட்காம அறத்தை நீக்கி வேறு ஏவம் என்றொரு பொருள், ஏவம் என்றால் குற்றம், பிழை, பாவம், பழி என்று இந்த ஒரு பொருள், இந்த ஒரு கருத்து, இந்த ஒரு எண்ணம், இந்த ஒரு சிந்தனை, இந்த ஒரு அர்த்தம் நீ யாண்டு கொண்டியோ, எங்கிருந்துப்பா இந்த மாதிரி ஒரு சிந்தனையை நீ பெற்றாய், எங்கிருந்து இந்த மாதிரி ஒரு எண்ணத்தை நீ கொண்டாய்? ஏனென்றால் மூன்று உலகமும் சீதை அக்னி புகுந்ததை பார்த்து கண்களில் அடித்து கொண்டு அரற்றுகின்றார்கள். நீ அவள் செய்தது பிழை என்று அத்தகைய ஒரு எண்ணத்தை நீ எங்கிருந்து பெற்றுக்கொண்டாய் என்று அக்னி பகவான் ராமனை பார்த்து கேட்கிறான். அடுத்த பாடல் அக்னி பகவான் இன்னும், அக்னி பகவானுடைய வாதங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அதனுடைய அழுத்தம், அதனுடைய கனம், அதனுடைய பரிமாணம் கூடிக்கொண்டே போகிறது. அடுத்தபடியாக என்ன சொல்கிறான் பார், ராமனை நோக்கி அக்னி பகவான் சொல்லும் வார்த்தை. அடுத்த பாடல். பெய்யுமே மழை புவி பிளப்பது அன்றி செய்யுமே பொறை அறம் நெறியில் செல்லுமே உய்யுமே உலகு இவள் உணர்வு சீறினால் வையுமேல் மலர்மிசை அயனும் மாயுமே. டே, இவளுடைய கற்பையா அல்லது இவளுடைய ஒழுக்கத்தையா நீ சந்தேகிக்கின்றாய்? இவள் இல்லாமல் மழை பெய்யாது. மழை பெய்யுமே, பெய்யன பெய்யும் மழை என்பது இவளால் பெய்யக்கூடியது. இவள் ஒழுக்கமில்லாதவளாக இருந்தால் மழை பெய்யாது. மழை பெய்யுமே, புவி பொறை செய்யுமே, பிளப்பது அன்றி. புவி என்பது பூமி, பொறை என்பது தாங்குதல். புவி தாங்குவதை செய்யாமல் பிளந்து போய்விடும்.
பூமி எல்லாவற்றையும் தாங்கிக் கொண்டிருக்கிறது. அனைத்தையும் அகழ்வாரை தாங்கும் நிலம் என்று சொல்கிறாரே, அதுபோல எல்லோரையும் தாங்கிக் கொண்டிருப்பது பூமி, நிலம், புவி. அது சீதை பிழைப்பட்டிருந்தால் பிளந்து போகும். அல்லாமல் எல்லாவற்றையும் தாங்கிக் கொண்டு நிற்குமா? இப்பொழுது தாங்கிக் கொண்டு நிற்கிறது. அறம் நெறியில் செல்லுமோ? இவள் ஒழுக்கத்தில் தவறி இருந்தால் அறம் என்பது மாய்ந்து போயிருக்கும். அறம் தன்னுடைய நெறியில், அறவழி என்பது நிலைத்து நிற்குமா? நிற்காது. அது மட்டும் இல்ல, இவள் உணர்வு சீறினால் உலகம் உய்யுமே. உய்யுமே என்பது உய்யுமா? இவளுடைய உணர்வு சற்றே காயப்பட்டால் இந்த உலகமே அழிந்து போகும். உலகம் உய்யுமா? அட இதெல்லாம் விடியா. இவள் லேசா கோபம் கொண்டு ஒரு வார்த்தை சபித்து விட்டாள் என்றால் வையுமேல். வையுமேல் என்றால் வசவு சொல்லுதல், சாபமிடுதல். இவள் ஒரு சாபமிட்டால் மலர் மிசை அயனும் மாயுமே, பிரம்மாவே அழிந்து போய் விடுவான். அத்தகைய வாய்மை, அத்தகைய சொல் ஆட்சி மிக்கவள். சொல்லினால் சுடுவேன் என்று சொன்னவள் அல்லவா இவள். எனவே பெய்யுமே மழை புவி பிளப்பது அன்றியே செய்யுமே பொறை அறம் நெறியில் செல்லுமே உய்யுமே உலகு இவள் உணர்வு சீறினால் வையுமேல். இவள் வைதாள் என்றால் வையுமேல் மலர்மிசை அயனும் மாயுமே, பிரம்மாவும் ஆண்டு விடுவான் என்று சீதையினுடைய சிறப்பை ராமனுக்கு அக்னி பகவான் எடுத்து கூறுகிறான். இவ்வாறு அக்னி பகவான் சீதையினுடைய ஒழுக்கம், சீதையினுடைய சீலம், சீதையினுடைய புகழ், கற்பு, கீர்த்தி, அவருடைய குணம் எல்லாவற்றையும் எடுத்து ராமனுக்கு எந்த முறையில் சொல்ல வேண்டுமோ அந்த முறையில், நான் சொல்வது போல கொஞ்சம் கொஞ்சமாக அவனுடைய வார்த்தைகளில் கனம் கூடுகிறது. இறுதியாக இவள் ஒரு வசவை சொல்லிட்டான பிரம்மனே செத்து போயிடுவான் என்ற அளவிற்கு சீதையினுடைய புகழை, சீதனுடைய ஆற்றலை, சீதனுடைய ஒழுக்கத்தை வலியுறுத்தி அக்னி பகவான் ராமனுக்கு சொல்கிறான். அடுத்த பாடல். பாடுரு பல்மொழி இணைய பண்ணி நின்று ஆடுரு தேவரொடு உலகம் ஆர்த்தெழ சூடுரும் மேனிய அலறி தோகையை மாடுறக் கொணர்ந்தனன் வள்ளல் கூறுவான். அக்னி பகவான் இவ்வளவு வார்த்தைகளையும் சொல்லி பாடு உரு பல் மொழி. பாடு என்பது முறைமை, பெருமை, குணம், தன்மை, பல பொருட்களை கொண்டது பாடு. பண்பெனப்படுவது பாடறிந்து ஒழுகல் என்பது கலித்தொகை. பாடு ஒரு குறிப்பிட்ட பொருள் இல்லை, பல பொருட்கள் உடையது. பண்பெனப்படுவது பாடு அறிந்து, எந்தெந்த இடத்தில் எந்தெந்த மாதிரி எவ்வாறு நிகழ வேண்டுமோ அந்தந்த முறையில், அந்தந்த குணத்தில், அந்தந்த தன்மையில், அந்தந்த சிறப்பில், அந்தந்த பெருமையில், அது பாடு என்பது. பாடு ஒரு அப்பேற்பட்ட பாடு உடைய மொழி பலவாக இணைய பண்ணி இவ்வாறு சொல்லி நின்று சொல்லுவதை நிறுத்திவிட்டு அவன் சீதையை தூக்கி கொண்டு வருகிறான். ஆடு உரு தேவரொடு. தேவர்களுக்கெல்லாம் ஒரே மகிழ்ச்சி, ஒரே சந்தோஷம். ஏனென்றால் நெருப்பில் புகுந்த சீதையை அக்னி பகவானே கொண்டு வந்து ராமனிடம் ஒப்படைக்கிறான். எனவே தேவர்களுக்கெல்லாம் ஒரே மகிழ்ச்சி. ஆடுரு தேவரோடு உலகம் ஆர்த்து எழ, ஒரு பேரொலி எழுப்பி சபாஷ் சபாஷ் என்று மகிழ்ச்சியால் கைதட்டி ஆரவாரம் செய்து ஆடுரு தேவரோடு உலகம் ஆர்த்தெழ சூடுரும் மேனிய அலரி. அலரி என்பது நெருப்பு, தீ. சூரியனையும் இந்த வார்த்தை சொல்லி சுட்டுகிறார்கள் இலக்கியத்தில். இந்த இடத்தில் நெருப்பு கடவுள் அலரி. அலரி சூடுரும் மேனிய. சீதையினுடைய கற்பு என்னும் சூடு அவனுடைய உடலின் மீது அவ்வளவு தாக்கம். அந்த நெருப்பு அன்னையுடைய கற்பு என்னும் கனல், அவள் கற்பின் கனலி, அதை தாங்க முடியாத அளவு சூடு உறும் மேனியன் தீக்கடவுள் அலறி தோகையை, சீதையை மாடு உறக் கொணர்ந்தான். மாடு என்பது பக்கம் என்று பொருள். ராமனின் பக்கமாக கொணர்ந்து
ராமனிடம் ஒப்படைக்கின்றான். மாடுறக் கொணர்ந்தனன் இதை பார்க்கிறான். முதலில் நீ யார் என்று கேட்ட ராமன் இப்பொழுது அதற்கு அக்னி பகவான் இவ்வளவு வார்த்தைகள் பதிலாக சொல்லி சீதையையும் அவன் பக்கத்தில் கொண்டு வந்து நிறுத்த வள்ளல் கூறுவான். ராமன் இப்பொழுது பதில் பேசுகிறார். பாடுரு பல்மொழி இணைய பண்ணி நின்று ஆடுரு தேவரோடு உலகம் ஆர்த்தெழ சூடுறும் மேனிய அலரி தோகையை மாடுறக் கொணர்ந்தனன் வள்ளல் கூறுவான். வள்ளல் என்பவன் ராமன். கோசல நாடுடை வள்ளல். என்ன சொல்றான் பாருங்க ராமன். இதை எடுத்துடலாம். இப்பொழுது ராமன் சீதையை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறான். என்ன சொல்லி ஏற்றுக்கொள்கிறான்? நான் சொன்னேன், இது ராமன் சீதை இருவருமாக உணர்ந்து போடும் ஒரு நாடகம் என்று. உலகறிய அக்னி சாட்சியாக அக்னி பகவானே சீதை ஒழுக்கம் மிக்கவள், ஒழுக்கத்தில் எந்த விதமான குறைபாடும் இல்லை என்று உலகறிய அக்னி பகவான் சொன்னதால் ஏற்றுக்கொள்கிறேன் என்று ராமன் சொல்கிறான். அந்த அக்னி பிரவேசம் முதல் நாள் ராமன் ஏசிய ஏச்சுகளை எல்லாம் கேள்விப்பட்ட பலர் ராமனை பற்றிய எங்கள் அபிப்பிராயத்தையே மாற்றிக்கொள்ள வேண்டியிருக்கிறது என்றெல்லாம் ரொம்ப வருத்தப்பட்ட பலர் இருந்தார்கள். அடுத்த வகுப்பில் நான் என்னுடைய பார்வை என்ன என்பதை இதை பற்றி சொன்னேன். எந்த விதத்திலும் ராமன் சீதையை பற்றி ஐயம் கொண்டவன் அல்லன். சீதைக்கு அந்த ஐயம் இருந்தது, தன்னை உலகம் ஏற்றுக்கொள்ளுமா என்று. கள்வர் ஊர் இருந்தவள் என அயோத்தி போன பிறகு எல்லோரும் சுட்டுவார்களே என்று அந்த பயத்தால் தற்கொலைக்கு முயன்றவள் அவள். எனவே அந்த முள் அவள் உள்ளத்திலிருந்து, அவள் நெஞ்சிலிருந்து அகற்றப்பட வேண்டும் என்பதற்காக உலகத்தார் ஒப்புக்கொள்ளும் வகையில் அக்னி பகவான் சாட்சியாக அக்னி பகவான் முன் நின்று சீதையை ஏற்றுக்கொள் என்று ராமனிடம் சொல்ல ராமநாடகம் இங்கே நிறைவு பெறுகிறது. பாடலை பார்க்கலாம். அழிப்பில சான்று நீ உலகுக்கு ஆதலால் இழிப்பில சொல்லி நீ இவளை யாதுமோர் பழிப்பிலல் என்றனை பழியும் இன்று இனி கழிப்பிலல் என்றனன் கருணை உள்ளத்தான். இந்த கம்பனுடைய வார்த்தையை பாருங்க. வள்ளல் என்று போன பாடலில் முடித்தவன் கருணை உள்ளத்தான், எப்பொழுதும் கருணை உள்ளத்தான். கருணை உள்ளத்தான் இனி கழிப்பு இலள். கழித்தல், கழித்தல் என்றால் வேண்டாம் என்று ஒதுக்குதல், வேண்டாம் என்று புறந்தள்ளுதல், துரத்தல். இனி கழிப்பிலள், இனிமேல் இவள் கழிக்கப்பட வேண்டியவள் அல்லல், ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டியவள். இந்த கழிப்பிலள் அந்த வார்த்தையை கேட்கும் பொழுது உங்களுக்கு சொல்லியிருக்கேன். கைப்புகற்பாலனோ கழியற்பாலனோ என்று வீடணனை ஏற்றுக்கொள்வதா வேண்டாமா என்பது பற்றி ராமன் சொல்லியிருப்பான். ரொம்ப என்னை மிகவும் தாக்கிய ஒரு 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 சொல் ஒரு ஒரு சொல்லாட்சி அது. கைப்புகற்பாலனோ, வீடணன் நம்ம கைக்குள் வர வேண்டியவனா? கைப்புகற்பாலனோ கழியற்பாலனோ, கழித்து தள்ளப்பட வேண்டியவனா? எனவே இவள் கழிக்கப்பட வேண்டியவள் அல்லல், இனி கழிப்பிலள். எப்போ நீ இந்த வார்த்தைகள் சொல்லி நீயே அவளை என்னிடம் ஒப்படைத்தாயோ இனிமேல் இவள் கழித்து ஒதுக்கப்பட வேண்டியவள் அல்லள் என்றனன். யார்? கருணை உள்ளத்தான். ஏன் ஏற்றுக்கொள்கிறேன் என்றால் உலகுக்கு நீ அழிப்பு இல சான்று. உலகத்தார் எதை ஒப்புக்கொள்வார்கள் என்றால் அக்னி சாட்சியாக, நெருப்பை சான்றாக வைத்து, நெருப்பை சாட்சியாக வைத்து கொண்டு எது நிகழ்ந்தாலும் அதை உலகம் ஒப்புக்கொள்ளும். உலகுக்கு நீ அழிப்பு இல சான்று. முதல் பாடலின் முதல் அடி. உலகுக்கு நீ, அக்னி பகவானே நீ சான்று, நீதான் சாட்சி. எப்பேற்பட்ட சாட்சி? அழிப்பு இல சாட்சி. இதற்கு மேற்கொண்டு வேறு எதுவும் கிடையாது. அழிவு என்பது இல்லாதல், இதற்கு மேல் எதுவும் இல்லாத அளவு நீதான் சாட்சி, அக்னி சாட்சி. உலகுக்கு நீ அழிப்பு இல சான்று ஆதலால், எனவே
இழிப்பு இல சொல்லி நீ இவளை யாதும் பழிப்பு இலள் என்றனை. உனக்கு தான் தெரியும் அக்னி சாட்சி. எனவே நீ இழிப்பு இல சொல்லி, இழிப்பு என்றால் கீழ்த்தரமான அல்லது எந்த விதமான கேடும் இல்லாத வார்த்தைகளை சொல்லி, இழிப்பு இல சொல்லி எந்த விதத்திலும் இவளை பாதிக்காத, இவளை பற்றி நல்ல வார்த்தைகளை சொல்லி, இவளை பற்றி சிறந்த வார்த்தைகளை சொல்லி, இழிப்பு இல்லாமல் நல்ல வார்த்தைகளை சொல்லி நீ இவளை யாதும் பழிப்பு இலள். பழிப்பு என்றால் பாவம், குற்றம், தீங்கு, பிளேம், பிளமிஷ். யாதும் பழிப்பு இலள் என்றனை. பழியும் இன்று. எனவே இவள் எந்த விதமான பாவமும், பழி என்றது பாவம், பாவமும் இல்லை இவளிடத்து. எனவே நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று அழிப்பில சான்று நீ உலகுக்கு ஆதலால் இழிப்பில சொல்லி நீ இவளை யாதுமோர் பழிப்பிலள் என்றனை. பழியும் இன்று நீ கழிப்பிலள் என்றனன் கருணை உள்ளத்தான். இனி கழிப்பிலள், இனிமேலும் நான் இவளை ஒதுக்கப் போவது இல்லை, நான் இவளை ஏற்றுக்கொள்கிறேன் என்பதாக ராமன் சீதையை ஏற்றுக்கொள்கிறான். இத்துடன் அக்னி பிரவேசம் என்ற அந்த ஒரு நிகழ்வு நிறைவு பெறுகிறது. சீதை நெருப்பில் பூகுகிறாள். அக்னி பகவானே வந்து அவளை முன்னிறுத்தி அவளுடைய கற்பின் பெருமையை, அவளுடைய ஒழுக்கத்தின் பெருமையை, மாசில்லாத நிலைமையை எல்லாம் சொல்லி, ராமா ஏற்றுக்கொள், பெய்யுமே மழை, இவள் வைத்தால் பிரம்மனே மாண்டு போவான் என்றெல்லாம் அவளுடைய சிறப்பை எடுத்துச் சொல்ல, நீயே சொன்னதால் நான் ஏற்றுக்கொள்கிறேன். இது ராமனுக்கு தெரியாதா என்ன? நல்லா தெரியும். இருந்தாலும் சீதைக்கு இருந்த ஒரே கன்சர்ன், உலகம் என்ன சொல்லுமோ என்று. உலகுக்கு நீ ஒரு சான்று, இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம் ஐயா. உலகுக்கு நீ ஒரு சான்று, எனக்கோ சீதைக்கோ இல்லை, உலகத்தாருக்கு அக்னி சாட்சி. எனக்கும் சீதைக்கும் அந்த சாட்சி தேவை இல்லை. உலகுக்கு நீ ஒரு சான்று என்று அதை முன்னிறுத்தி ராமன் சீதையை ஏற்றுக்கொள்கிறான். ராம நாடகம், இது குறித்த ராம நாடகம் இங்கே நிறைவு பெறுகிறது. இதை எடுத்துடலாம். இந்த கட்டம் வரை ராமன் மானுடனாக, மாலவனாக அன்று மானுடனாக படைக்கப்பட்டு காப்பியம் எங்கிலும் சொல்லப்படுகிறான். காப்பியத்தில் பலர் ராமனை கடவுள் என்று சொல்கிறார்கள். கருடன் ஸ்துதி மிகவும் பிரசித்தமானது. கவந்தன் ஸ்துதி, விராடன் துதி என்று பலரும் ராமனை புகழ்ந்து, அனுமன் ராமனை பற்றி ராவணனிடம் சொல்லும் பொழுது பரம்பொருள் என்றே சொல்கிறான். இதுவரை அவ்வாறே சொல்லப்பட்டு வந்த, அவ்வாறே படைக்கப்பட்டு வந்த ராமனை இப்பொழுது முதன்முறையாக கம்பன் இவன் பரம்பொருள் என்பதை உணரும் வகையில் இதை சொல்லுவதற்கு இப்பொழுது நேரம் வந்துவிட்டது என்று தேவர்கள் உணர்ந்து, ஏனென்றால் முக்கியமான நோக்கம் அறம் வெல்லும் பாவம் தோற்கும். அறம் வென்றுவிட்டது, பாவம் வீழ்த்தப்பட்டது. ராவண சம்ஹாரம், ராவண வதை என்பது நிகழ்ந்து விட்டது. அதுதான் அவதார நோக்கம் என்று சொல்லப்படுகிறது. எனவே அவதார நோக்கம் நிறைவு பெற்றதால், இது நிறைவு பெறும் வரை, ஏனென்றால் மானிடனால் நான் சாக மாட்டேன் என்ற வரத்தை ராவணன் கேட்கவில்லை. எனவே மானிடனாகவே இருந்து ராவண சம்ஹாரத்தை முடித்த பிறகு இப்பொழுது ராமனுக்கு நீ யார் என்பதை விளக்கி பிரம்மன் சொல்லுகிறான் என்பது அடுத்த பாடலின் கருத்து. பாடலை பார்க்கலாம். உணர்த்துவாய் உண்மை ஒழிவு இன்று காலம் வந்துள்ளதால் புணர்த்தும் மாயையில் பொதுவர நின்று அவை உணரா இணர்த்துழாய் தொங்கல் ராமர்க்கு என்று இமையவர் இசைப்ப தனப்புயில் தாமரை சதுமுகன் உரை செய்ய சமைந்தான். சமைந்தான் என்றால் he got prepared, he got ready. அந்த பணியை செய்வதற்கு ஆயத்தமானான். அதுதான் சமைதல். சமைதல் என்பது பெண்கள் சமைவதும் அதற்குத்தான், தாய்மையாகுவதற்கு ஆயத்தமாவது சமைதல். உரை செய்ய சமைந்தான். உரை செய்வதற்காக
பிரம்மன் சதுர்முகன் அவன் தயாரானான். என்ன சொல்ல போறாங்கிறது அடுத்த பாடலை பார்க்கலாம். உணர்த்துவாய், இது தேவர்கள் பிரம்மனுக்கு சொல்லும் வேண்டுகோள் அல்லது கட்டளை அல்லது ஆணை என்று கூட சொல்லலாம். உண்மை ஒழிவு இன்று உணர்த்துவாய், முதல் அடியில் இருக்கேன். உண்மையை ஒழிவு இன்று, ஒழிவு இன்றி, ஒழிவு இன்று, இனிமேலும் மறைத்து வைக்க வேண்டிய தேவையில்லை, ஒளித்து வைக்க வேண்டிய தேவையில்லை. எனவே ஒழிவு இன்றி உண்மையை உணர்த்துவாய். காலம் வந்துள்ளதால், அதற்கான அப்ராப்ரியேட் டைம் வந்துடுது, அதற்கான சமயம், அதற்கான நேரம் வந்து விட்டது. இனிமேலும் காலம் கடத்த வேண்டாம். காலம் வந்துள்ளதால் ஒழிவு இல்லாமல் உண்மையை நீ உணர்த்துவாய். யாருக்கு? ராமர்க்கு. மூன்றாவது லைன்ல இருக்கு, ராமர்க்கு என்று இமையவர் இசைப்ப. நடுவில் ஒரு லைன் விட்டுருக்கேன், அதுக்கப்புறம் வரேன். காலம் வந்துள்ளதால் உண்மை ஒழிவு இன்று உணர்த்துவாய் ராமர்க்கு என்று இமையவர் இசைப்ப. ராமர்க்கென்று இமையவர் இசைப்ப என்று இருக்கு. இன்ஃபேக்ட் நான் பிரித்து கொடுத்துருக்கணும், ஐ மேட் ஏ மிஸ்டேக். ராமர்க்கு என்று இமையவர் இசைப்ப. யாருக்கு? புணர்த்தும் மாயையில் பொதுவர நின்று அவை உணராமல் இருக்கின்ற. புணர்த்துவது என்றால் பொருந்துவது, நெருங்குவது, சேர்ந்துள்ளது. மாயை எல்லோரையும் கட்டி போட்டு இருக்கிறது, எல்லோருக்கும் மாயை வலையில் விழுந்திருக்கிறோம். அதில் தானும் ஒருவனாக பொது உற நின்று, எல்லாரும் அப்படி நானும் அப்படி, நானும் ஒரு சாமானிய மனிதன் என்று புணர்த்தும் மாயையில், எல்லோரும் விழுந்து கிடக்கக்கூடிய இந்த மாயை என்ற வலையில் பொது உற, தானும் பொதுவாக தனிமைப்பட்டு அன்று பொது உற நின்று அவை உணராமல், இந்த மாயை நான் பரமாத்மா, நான் பரம்பொருள் என்பதை உணராமல் புணர்த்தும் மாயையில் பொதுவர நின்று அவன் யார்? இணர்த்துழாய் தொங்கல். தொங்கல் என்பது மாலை, தொங்குவதால், கழுத்தில் தொங்குவதால் மாலை. இணர்த்துழாய் என்பது பூங்கொத்து, துழாய் என்பது துளசி, துளசி கொத்துக்கள், அதை மாலையாக தரித்த ராமர்க்கு என்று இமையவர் இசைப்ப சதுமுகன் உரை செய்ய சமைந்தான். நடுவில் ஒரு வார்த்தை, தனப்பு இல் தாமரை சதுமுகன். தனப்பு என்ற பொருள் புதிய பொருள், நான் இப்பொழுதுதான் முதலில் இங்கே பார்க்கிறேன். தனப்பு என்பது பிரிதல் என்று பொருள். பிரிதல் இல்லாத, நாராயணனுடைய உந்தி கமலத்தை எப்பொழுதும் நீங்காமல் இருக்கக்கூடிய என்று சொல்கிறார்கள். தனப்பு இல் தாமரை அல்லது தாமரை மலரை நீங்காத, தனப்பு தாமரையில் தனப்பு இல்லாமல், தனப்பு என்பது பிரிவு என்று பொருள். தாமரையில் தனப்பு இல்லாத சதுமுகன் உரை செய்ய சமைந்தான். இந்த தனப்பு என்ற வார்த்தை எனக்கு புரியுது என்று சொன்னேன். ஆர்சி குமரன் 2 வாரத்துக்கு முன்னாலே எனக்கு எடுத்து கொடுத்துட்டாரு, ஐயா குறள்ல வந்திருக்கு என்று. அந்த குறளையும் பார்த்து விடலாம். தனப்பு என்றால் பிரிதல். தன்னந்துறைவன் தனந்தமை தம்மினும் முன்னம் உணர்ந்த வளை. தனந்தமை, தனந்தமை என்பது பிரிந்தமை. தன்னந்துறைவன் குளிர்ச்சியான துறைகளை உடையவன், அவன் பிரிந்தது என்னை விட என்னுடைய வளைக்கு முன்னம் தெரிந்து விட்டது. ஏனென்றால் வளை நெழுகி கையிலிருந்து நழுவி விழுந்து விட்டது என்று இன்பத்து பாடல் குறள். இதே போல மற்றொரு குறளையும் நான் பார்த்தேன். தனந்தமை சால அறிவிப்ப போலும் மணந்த நாள் வீங்கிய தோள். மணந்த நாள் வீங்கிய தோள், கல்யாணம் பண்ணின்ற அன்றைக்கு தோள்கள் பருத்து ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். ஆனால் இப்பொழுது இவன் பிரிந்து போகிறான். தனந்தமை சால அறிவிப்ப, அதே தோள்கள் இப்பொழுது இவன் நீங்குகிறான் என்பதை கேட்டு மெலிந்து போய் எனக்கு உணர்த்துகிறது. தனந்தமை சால அறிவிப்பு போலும் மணந்த நாள் வீங்கிய தோள் என்று தனப்பு என்றால் நீங்குதல் என்பது பொருள். ஸோ இவ்வாறு ராமனுக்கு உணர்த்துவாய் என்று பிரம்மனை இமையவர் எல்லோரும், தேவர்கள் எல்லோருமாக சேர்ந்து சொல்ல இமய பிரம்மன் அதற்கு தயாராகிறான். என்ன சொல்ல போகிறான் பார்க்கலாம், அடுத்த பாடலில் பார்க்கலாம். ஒவ்வொன்றாக சொல்கிறான் ராமனை பற்றி. நல்ல ரொம்ப முதல் வார்த்தையே ரொம்ப ஸ்பஷ்டமாக, மிகச் சிறப்பாக
எந்த விதமான ஐயத்திற்கும் இடமில்லாமல் வந்து விழுகிறது. ஒரு மனிதன் என்ன நீ உன்னை உன்னலை. அது முதல் ஸ்டேட்மெண்ட். மன்னர் தொல்குலத்து அவதரித்தனை ஒரு மனிதன் என்ன உன்னலை உன்னை நீ ராம கேள் இதனை சொன்ன நான்மறை துணிவினில் துணிந்த மெய்த்துணிவு நின் அலாது இல்லை நின்னின் வேறு உளது இல்லை நெடியோய். நெடியோய், நெடியானே வெங்கடவா, உயரமானவன், பெரியவன், நெடியோய். ராமனை பார்த்து நெடியோய் என்பது ஒரு விழி, ராம என்று பெயர் சொல்லியும் சொல்லப்படுகிறது. மன்னர் தொல்குலத்து மன்னராய் அவதரித்தனை. மன்னர் தொல்குலம், தொல்குலம் பழமையான குலம், இஷ்வாகு குலம். ராமனுக்கு முன்னால ஏகப்பட்ட ஒரு லீனியேஜ் இருக்கு. அப்பேற்பட்ட ஒரு குலத்தில் மன்னர் தொல்குலத்து நீ அவதரித்தனை. அவதரித்தனை என்று சொல்லும் பொழுது நீ அவதாரம் செய்தாய். ஒரு மனிதன் என்ன நீ உன்னை உன்னலை. உண்ணுதல் என்றால் கருதுதல், எண்ணுதல், சிந்தித்தல். நீ உன்னை ஒரு மனிதனாக இனிமேல் கருதி கொள்ளாதே. ஒரு மனிதன் என்ன நீ உன்னை உன்னலை. இனிமேல் நீ அவ்வாறு நினைத்து கொள்ளாதே. ராம கேள், ராமனே கேள். எதை? இதனை கேள். எதனை கேள்? ஒரு மனிதன் என்று நீ உண்ணாதே. நீ மன்னர் தொல்குலத்து அவதரித்தனை. அவதரித்ததை வித்தின் கோட்ஸ், அவதாரம் செய்திருக்கிறாய். நீ மானுடன் அல்லன். திருமால், நீ மனிதனாக அவதரித்திருக்கிறாய். சொன்ன நான்மறை துணிவில் துணிந்த மெய்த்துணிவு. வேதங்கள் கண்டுபிடித்த இறுதியான உறுதியான தீர்மானம். துணிவு என்பது தைரியம் என்ற பொருளில் வரவில்லை. தீர்மானம், முடிவு, கன்க்ளூஷன். சொன்ன நான்மறை, நான்கு வேதங்களும் கண்டறிந்த உண்மையான துணிவு, உண்மையான முடிவு நின் அலாது இல்லை. நீதான், உன்னை அன்றி வேறு எதுவும் இல்லை. உன்னிலிருந்து வேறுபட்டதாக எதுவும் இல்லை, எல்லாம் நீ என்று நெடியோய். நெடியோய் என்று சொல்லும் பொழுது இது திருமாலே என்று சொல்லும்படி அமைந்திருக்கிறது. மன்னர் தொல்குலத்து அவதரித்தனை ஒரு மனிதன் என்ன உன்னலை உன்னை நீ ராம கேள் இதனை சொன்ன நான்மறை துணிவினில் துணிந்த மெய் துணிவு மெய்த்துணிவு நின்னலாது இல்லை நின்னின் வேறுளது இல்லை நெடியோய் என்று ராமனுக்கு சொல்லப்படுகிறது. ராமன் இதை முதன்முறையாக கேட்கிறான். இது பாடல் எடுத்துடலாம். இது பிரம்மன் நேரடியாக ராமனை நிறுத்தி ராமனுடைய முகத்திற்கு நேராக நீதான் திருமால், நீதான் பரம்பொருள், நீ அவதாரம் செய்திருக்கிறாய், உன்னை மனிதன் என்று எண்ணாதே என்று நேரடியாக சொல்லப்படும் ஒரு வார்த்தை. இதே போன்ற பல வார்த்தைகளை ராமன் கேட்டிருக்கிறான் பல கட்டங்களில். நான் சொன்னது போல கருடன் இவனை துதித்திருக்கிறான், கவந்தன் இவனை துதித்திருக்கிறான், விராடன் இவனை துதித்திருக்கிறான், பலரும் இவனை அந்த மாதிரி துதித்திருக்கிறார்கள். அதில் ஒரு குறிப்பிட்ட ஒரு பாடலை நான் சொல்ல விரும்புகிறேன். இவன்தான் பரம்பொருள், இவன் அவதரித்திருக்கின்றான், வில்லை ஏந்தி வந்திருக்கின்றான் என்று ராமனை பக்கத்தில் வைத்துக்கொண்டு வாலி ராமனை சுக்ரீவனுக்கு அறிமுகப்படுத்துகிறான். வாலியினுடைய இறப்பு, அந்த அம்பு வாலியினுடைய மார்பில் பாய்கிறது. அம்பை உருவி பார்க்கிறான். ராமா என்ற பெயர் தெரிகிறது. மும்மைசால் உலகுக்கெல்லாம் மூல மந்திரத்தை முற்றும் தம்மையே தமர்க்கு நல்லும் தனிப்பெரும் பதத்தை தானே இம்மையே எழுமையை நோய்க்கும் அருந்தனும் ராமன் என்னும் செம்மை சேர் நாமம் ராம. அதை பார்க்கிறான். ராமனுக்கும் வாலிக்கும் வாக்குவாதம் நடக்கிறது. இறுதியில் வாலி தன்னுடைய தவறை ஒப்புக்கொள்கிறான். ராமன் செய்தது சரி என்று வாலி ஒப்புக்கொள்கிறான். அப்பொழுது தன்னுடைய பையனை அவனிடம் ஒப்படைக்கிறான், தன்னுடைய தம்பியை அவனிடம் ஒப்படைக்கிறான். அப்பொழுது வாலி சுக்ரீவனை நோக்கி ராமனை குறித்து இதோ நிற்கிறான், இவன் யார் தெரியுமா என்று சொல்வதாக ஒரு பாடல் வருகிறது. இப்பொழுது நாம் பார்த்த இதே வரிகள் அந்த பாடலிலும் இருக்கிறது. தன்னை ஒருவன் இவன்தான் கடவுள் என்று சொல்வதை ராமன் கேட்டிருக்கிறான். இருந்தாலும் அது குறித்து அவன் எந்த விதமான ஒரு முக்கியத்துவமோ அது குறித்த ஒரு உணர்வோ இல்லாமல், இப்பதான் ஒரு பாடல் பார்த்தோம், உணரா நின்றான் என்று. அவ்வாறு இருந்தவன் இப்பொழுது நேரடியாக
முகத்திற்கு நேராக நீ மனிதன் இல்லை என்பது சொல்லப்படுகிறது. வாலி சொன்ன பாடலை பார்த்து விடலாம், பாடலை போடலாம். மறைகளும் முனிவர் யாரும் மலர்மிசை அயனும் மற்றை துறைகளும் முடிவும் சொல்லும் துணிபொருள் துணிவில் தூக்கி அறைகடல் இராமன் ஆகி அறநெறி நிறுத்த வந்தது. சுக்ரீவனுக்கு வாலி சொல்லும் அறிமுகம் ராமனை பற்றி. மறைகளும் வேதங்கள், முனிவர் யாரும் மலர்மிசை அயனும் பிரம்மனும் மற்ற துறைகளின் முடிவும் சொல்லும் துணி பொருள், இறுதியான அல்டிமேட் சொல்லும் துணி பொருள். துணிதல் என்றால் தீர்மானம் என்று சொன்னேன். எல்லாவற்றிற்கும் முடிவான, எல்லாவற்றும் எல்லாம் எங்கே போய் முடிகிறதோ அந்த பொருள் திணி வில் தூக்கி, திண்மை உடைய வில்லை தூக்கி அறைகடல் ராமன் ஆகி அவதரித்து என்பது பொருள். அறநெறி நிறுத்த வந்தது இறை ஒரு சங்கை இன்றி. சங்கை என்றால் ஐயம், சந்தேகம், டவுட், கன்ஃபியூஷன், இதுவா அதுவா எதுவும் இல்லாமல். இறை, இறை என்றால் மிகச்சிறிய அளவு, ஒரு சிறிய அளவு கூட எந்த விதமான ஐயமும் இல்லாமல் நீ எண்ணுவாயாக. எண்ணம் மிக்கோய், எண்ணத்தில் சிறந்தவனே என்று சுக்ரீவனை பார்த்து வாலி ராமனை பக்கத்தில் நிறுத்தி வைத்து, இதோ வந்து நிற்கிறானே இவன், அறைகடல் ராமன் ஆகி அறநெறி நிறுத்த வந்தது எது? துணி பொருள். எப்படி வந்திருக்கிறது? திணிவில் தூக்கி வந்திருக்கிறது. எப்பேற்பட்ட துணி பொருள்? மறைகளும் முனிவர் யாரும் மலர்மிசை அயனும் மன்ற துறைகளும் முடிவும் சொல்லும். எல்லாவற்றுடைய முடிவு, மறைகளின் முடிவு, முனிவருடைய முடிவு, மலர்மிசை அயனுடைய முடிவு, எல்லாரும் முடிவாக சொல்லும் அந்த தீர்மானமான இறுதியான பொருள் வில் தாங்கி வந்திருக்கிறது என்று ராமனை சுக்ரீவனுக்கு அறிமுகப்படுத்துகிறான். ராமன் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறான். இப்பொழுது இந்த விஷயம் நேரடியாக ராமனுக்கு முகத்திற்கு நேராக பிரம்மனால் சொல்லப்படுகிறது. ஒரு 12 பாடல்கள் சொல்கிறான் பிரம்மன் ராமனை பற்றி. திருமாலின் புகழ்பாடும் பாடல்களாக அமைகின்றன எல்லாமே. வேகமாக அவற்றை பார்த்து விடலாம். அடுத்த பாடல், பகுதி என்று உளது யாதினும் பழையது பயந்த விகுதியால் வந்த விளைவு மற்ற அதற்கு மேல் நின்ற புகுதி யாவர்க்கும் அறி அப்புருடனும் நீ இம் மிகுதி உன் பெரு மாயையினால் வந்த வீக்கம். பகுதி என்பது மூலப்பிரகிருதி என்று சொல்கிறார்கள். மூலப்பிரகிருதி, பகுதி விகுதி, இந்த இரண்டும் பிரகிருதி விகிருதி என்பதின் மாறுபட்ட அல்லது என்பதின் பொருளாக சொல்லப்பட்ட வார்த்தைகள். பகுதி என்று உளது மூலப்பொருள் பரம்பொருள் என்று, பிரகிருதி என்று ஒன்று உண்டு, அது யாதினும் பழையது. அது பிறப்பித்த விகிருதிகள், பல விகிருதிகளால் வந்த விளைவு, மற்றதெல்லாம் அதன் பின்னால் வந்தது. மற்ற அதற்கு மேல் நின்ற, அதற்கும் தாண்டி நின்று யாவர்க்கும் அறிய புகுதி, யாராலும் புகுந்து அறிந்து கொள்ள முடியாத, யாவர்க்கும் புகுதி அறிய, யாவரும் உள்ளே நுழைந்து புகுந்து அதை பற்றி தெளிவு அடைய முடியாத அப்பேற்பட்ட புருஷன் அவனும் நீதான். மற்ற இம்மிகுதி, பாக்கி உள்ள எல்லாமே உன்னுடைய பெரு மாயையினால் வந்த பெருக்கம் அல்லது வீக்கம் என்று ராமனை பார்த்து ராமன் முகத்திற்கு நேராக பிரம்மன் அவனை பற்றி சொல்கிறான். அடுத்த பாடல், ராமனுடைய தன்மை, திருமாலுடைய தன்மை, ராமன் யார் என்பது அவனுக்கு உணர்த்தப்படுகிறது. முன்பு பின்பு இருபுடை என்னும் குனிப்பு அரு முறைமை தன்பெரும் தன்மை தான் தெரி மறைகளின் தலைகள் மண்பெரும் பரமார்த்தம் என்று உரைக்கின்ற மாற்றம் அன்ப நின்னையல்லால் மற்ற இங்கு யாரையும் அறையா. ஆதி அந்தம் இல்லாதவன், முன்பு பின்பு என்னும் இருபுடை, 2 பக்கங்கள், முன்பு பின்பு இருபுடை என்னும் குனிப்பு, குனிப்பு என்பது அளவு, முன்பு பின்பு என்னும் அந்த இரு தன்மைகளும் இல்லாத, அளவு இல்லாத முறைமை, தன் பெரும் தன்மை தான் தெரி மறைகளின் தலைகள். மறைகளின் தலைகள் என்பது வேத சிரஸ் என்று சொல்கிறார்கள். மறைகளின், வேதத்தின் சிகை, வேதத்தின் சிரஸ்,
உபனிஷத்துக்கள் என்று சொல்கிறார்கள். தான் தெரி தன்மை மறைகளின் தலைகள் அவை உணர்ந்த மண்பெரும் பரமாத்மா பரமார்த்தம் என்று உரைக்கின்ற மாற்றம். மாற்றம் என்பது சேஞ்ச் இல்லை, மாற்றம் என்பது சொல், ஒரு கூற்று, ஒரு உரை என்று உரைக்கின்ற மாற்றம். அன்ப, அன்பனே, உன்னை அல்லால், அது உனக்கு மட்டுமே பொருத்தமான ஒரு சுட்டு. மண்பெரும் பரமார்த்தம் என்பது உன்னை மட்டுமே சுட்டக்கூடிய ஒரு சொல். மற்ற இங்கு யாரையும் அறையா, வேறு யாரையும் இந்த சொல் கொண்டு, மண்பெரும் பரமார்த்தம் என்ற சொல் கொண்டு இங்கு யாரும் யாரையும் வேறு யாரையும் சொல்வது இல்லை. மற்ற இங்கு யாரையும் அறையா, நின்னையல்லால் வேறு யாரையும் அறையா என்று ராமனுக்கு ராமனுடைய தன்மை பற்றி பிரம்மன் எடுத்து கூறுகிறான். அடுத்த பாடலை பார்க்கலாம். எல்லாம் சொல்றான் திருமாலை பற்றி, என்னவெல்லாம் சொல்ல வேண்டுமோ. நீதான் பரமாத்மா, நீதான் பரம்பொருள், காலமும் கணக்கும் நித்த காரணம், ஆலமும் பொறுப்பும் வெள்ளி மலரும் நீங்கி அயோத்தி வந்தவன் என்றெல்லாம் ஏற்கனவே சொல்லப்பட்டவனை பற்றி இப்பொழுது எல்லாவற்றையும் எடுத்துரைக்கிறான். எனக்கும் என் வகை, எனக்கும் என் வகை ஒருவர்க்கும் இமையவர்க்கு இந்திரன், இமையவர்க்கு இறைவன், தனக்கும் பல்பெரு முனிவர்க்கும் உயிருடன் தழிய அனைத்திற்கும் நீயே பரம் என்பதை அறிந்தார். வினை துவக்கு உடை வீட்ட அரும் தலை நின்று மீழ்வார். கொஞ்சம் கடினமாக பொருள் புரிந்து கொள்ள வேண்டிய பாடல். எனக்கு, பிரம்மனாகிய எனக்கு நீதான் இறைவன், நீயே பரம்பொருள். எனக்கு நீயே பரம். என் வகை ஒருவர்க்கு நீயே நீயே பரம் என்பது மூன்றாவது அடியில் இருக்கிறது. என்னை பொறுத்த அளவில் நீதான் பரம்பொருள், எனக்கு நீயே பரம். என் வகை ஒருவர், இது சிவனை சுட்டுவது. என் வகை என்பது சிவனுக்கு அட்டமூர்த்தி என்று சொல்கிறார். பல இடங்களில் சிவனை எண்குணத்தான் என்றும் சொல்கிறான். சிவனுக்கும் எட்டுக்கும் அந்த ஒரு ஒரு தொடர்பு இருக்கிறது. எண் வகை ஒருவர் என்பது சிவனை சுட்டுகிறது. இமையவர்க்கு இறைவன், இவன் தேவேந்திரன், அவனுக்கும் எனக்கும் சிவனுக்கும் இந்திரன் தனக்கும் மற்றும் பல்பெரு முனிவர்க்கும், உலகத்தில் உள்ள எல்லா முனிவர்களுக்கும், உயிருடன் தழிய அனைத்திற்கும். தழிய என்றால் தழுவி இருக்கிற, உயிருடன் பிணைந்து இருக்கிற, உயிருடன் இணைந்து இருக்கின்ற, உயிரோடு இருக்கின்ற எல்லா உயிர்களுக்கும், உயிருடையவை அனைத்திற்கும் நீயே பரம் என்பதை அறிந்தார். எனக்கு நீதான் பரம், சிவனுக்கு நீதான் பரம், இந்திரனுக்கு நீதான் பரம், எல்லா உயிருக்கும் நீதான் பரம் என்பதை அறிந்தவர்கள் வினை துவக்கு உடை, துவக்கு என்றால் கட்டு, பிணிப்பு, வினையினால் பிணிக்கப்பட்டவர்கள். வீட்ட அரும் தலை, அந்த வினையினால் பிணிக்கப்பட்ட அந்த தலை என்பது உடைக்க முடியாத தலை. வீட்டுதல் என்றால் மாய்த்தல், கொல்லுதல், உடைத்தல். வீட்ட அரும் தலை, அந்த தலையினின்று மீள்வர். அந்த பிறவித்தலை, பிறவி கட்டு, துவக்கு என்றால் கட்டு என்று சொன்னேன். வினை கட்டு, வினை பிணிப்பு, அது மீட்டரும் பிணைப்பு, அதிலிருந்து மீள்வர். யார் மீள்வர்? நீயே என்பதை பரம் என்று அறிந்தார் மீள்வர். நீயே பரம் என்பதை அறிந்தார் மீள்வர். எதிலிருந்து மீள்வர்? வீட்டரும் தலை நின்று மீள்வர். எப்பேற்பட்ட வீட்டரும் தலை? வினை துவக்கு என்பது வினையால் பிணிக்கப்பட்ட அந்த தலையிலிருந்து மீள்வார்கள். நீயே பரம் என்பதை அறிந்தவர்கள். நீயே பரம் என்பது அவர்களுக்கு மட்டுமல்ல, எனக்கும் சிவனுக்கும் இந்திரனுக்கும் தனக்கும் என்று பலருக்கும் நீதான் பரம்பொருள் என்பதை உணர்ந்தவர்கள் பிறவி பிணியிலிருந்து நீங்குவார்கள் என்பது. என் வகை ஒருவர் என்பது சிவன் என்று சொன்னேன். இரண்டு எடுத்துக்காட்டுகள், சான்றுகள் தர முடியும். ஒன்று திருவாசக பாடல். பாடலை போடலாம் கார்த்திக். நிலம் நீர் நெருப்பு உயிர் நீள் விசும்பு நிலா பகலோன் புலனாய ஐந்தனோடு
என் வகையாய்ப் புணர்ந்து நின்றான். என் வகையாய்ப் புணர்ந்து நின்றான் சிவன். உலகு ஏழ் எனத் திசை பத்து என தானும் ஒருவனுமே பலவாகி நின்றவா தொல்நோக்கம் ஆடோமோ என்று எண் வகையாய்ப் புணர்ந்து நின்றான் என்பது சிவனை குறிப்பது. எண் வகை ஒருவருக்கும் என்பது கம்பனுடைய வார்த்தை. அடுத்த பாடல் இதையே அப்பர் சுவாமிகளும் சொல்கிறார் தன்னுடைய தேவாரத்தில். அடுத்த பாடல் இருநிலனாய் தீயாகி நீரும் ஆகி ஏயமானனாய் எரியும் காற்றும் ஆகி அருநிலைய திங்களாய் ஞாயிறு ஆகி ஆகாசமாய் அட்டமூர்த்தியாகி. இதுதான் என் வகை. அட்டமூர்த்தி சிவபெருமான் அட்டமூர்த்தியாகி பெருநலமும் குற்றமும் பெண்ணும் ஆணும் பிற உருவும் தம் உருவும் தாமேயாகி நெருநிலையாய், நெருநிலை என்றால் எஸ்டர்டே, இன்று ஆகி இன்று, நெருநிலையாய் இன்றாகி நாளையாகி நிமிர்ப்புன் சடையடிகள் நின்றவாறே என்று சிவபெருமானை அட்டமூர்த்தி என்று இவர் சொல்கிறார். என் வகை என்று மாணிக்க வாசகர் சொல்கிறார். வள்ளுவரும் இந்த எண் என்பதை விடவில்லை. அது சிவனா இல்லையா என்பது மாறுபட்ட கருத்து இருக்கலாம். கோளில் பொறி அந்த பாட்டை போடலாம். குறள் கோளில் பொறியில் குணமிலவே, கோளில் பொறியில் குணமிலவே எண் குணத்தான் தாளை வணங்காத்தலை. எண் குணத்தான் என்பதை பலரும் வள்ளுவன் சிவனையே சுட்டுகிறார் என்று கொள்கிறார்கள். இது மாற்று கருத்து இருக்கலாம். ஆனால் எண் குணத்தான் என்பது இங்கே கம்பன் சொன்ன எண் எனக்கும் எண் வகை ஒருவர்க்கும் என்றதோடு பொருந்துகிறது. அடுத்த பாடல் ராமனை பற்றி. ராமா நீ யார் என்பதை பிரம்மன் சொல்லிக் கொண்டிருக்கிறான் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். என்னைத்தான் முதல் ஆய உருவங்கள் எவையும் முன்னை தாய் தந்தை என்னும் பெருமாயையில் மூழ்கி தன்னைத்தான் அறியாமையின் சலிப்ப அச்சலம் தீர்ந்து உன்னை தாதை என்று உணர்குவ முத்தி வித்து ஒழிந்த. என்னைத்தான் முதல் ஆய உருவங்கள் எவையும், என்னைத்தான் முதல் சொல்பவன் பிரம்மன். அதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். இவன் தான் முதலில் உருவானவன், முதல் முதலாக படைக்கப்பட்டவன். இவன் முதல் அந்தணன் என்பான் கம்பன் இவரை பற்றி, பிரம்மனை பற்றி. என்னைத்தான் முதலாகிய, என்னை தலைவனாக கொண்ட, என்னை நம்பர் ஒன் என்று கொண்ட 86,000 யோனிகளும், என்னைத்தான் முதலாகிய உருவங்கள் எவையும் முன்னை தாய் தந்தை என்னும் பெருமாயையில் மூழ்கி. எத்தனையோ பிறப்புகள், எத்தனையோ தாய் தந்தையர்கள் முன்னை தாய் தந்தை என்னும் பெருமாயையில் மூழ்கி தன்னைத்தான் அறியாமையின் சலிப்ப ஒழிந்த அச்சலம் தீர்ந்து உன்னை தாதை என்று உணர்குவ முத்தி வித்து. முத்தி வித்து, முத்தி என்பது முக்தி, வீடு பேறு. அதற்கு வித்து ஆனவர்கள், அதற்கு விதையானவர்கள், அதற்கு வித்திட்டவர்கள் யார்? என்னைத்தான் முதலாய உருவங்கள் எவையும் முன்னை தாய் தந்தை என்னும் பெருமாயையில் மூழ்கி தன்னைத்தான் எரியாமையின் சலிப்ப ஒழிந்த அச்சலம் தீர்ந்து. இந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷன், இந்த மாதிரி ஒரு எண்ணம் இல்லாமல், அந்த சலம், அந்த சலிப்பு, அந்த ஒரு பேதமை இல்லாமல் உன்னை தாதை என்று உணர்குவ முத்திக்கு வித்து என்று உன்னையே பரம்பொருள் என்று உணர்ந்தவர்களுக்கு வீடு பேறு உண்டு என்பதாக சுட்டுகிறான் பிரம்மன் ராமனை பார்த்து. முன்னை தாய் தந்தை என்னும் பெருமாயை, எத்தனை பிறவி, அதை பட்டினத்தார் மிக அற்புதமாக சொல்கிறார். எத்தனை பிறவி என்பதை அந்த பாடலையும் தொடர்பு கருதி பார்த்து விடலாம். அன்னை எத்தனை எத்தனை அன்னையோ. நான் அடிக்கடி இந்த பாடலை சோசமி ஐயா சொல்லி கேட்டிருக்கேன். அன்னை எத்தனை எத்தனை அன்னையோ, அப்பன் எத்தனை எத்தனை அப்பனோ. என்ன ஒரு எளிமையான பாடல் பாருங்க. அன்னை எத்தனை எத்தனை அன்னையோ, அப்பன் எத்தனை எத்தனை அப்பனோ, பின்ன எத்தனை எத்தனை பெண்டிரோ மனைவிகள், பிள்ளை எத்தனை எத்தனை பிள்ளையோ. எத்தனை பிறவி. எழுகடல் மணலின் அளவென எனதுயிர் அவதாரம் என்று அருணகிரிநாதர் சொல்கிறாரே, அதுபோல எத்தனை பிறவி. பின்ன எத்தனை எத்தனை பெண்டிரோ, பிள்ளை எத்தனை எத்தனை பிள்ளையோ, முன்னம் எத்தனை எத்தனை ஜென்மமோ.
முன்னம் எத்தனை எத்தனை ஜென்மமோ மூடனாய் அடியேனும் அறிந்திலேன். எத்தனை ஜென்மன்னு எனக்கு தெரியாது. எழு கடல் மணலை அளவிடின் அதிகம் எனது இடர் பிறவி அவதாரம். மூடனாய் அடியேனும் அறிந்திலேன். இன்னும் எத்தனை எத்தனை ஜென்மமோ என் செய்வேன் கச்சி ஏகம்பனே என்று அரற்றுகின்றார் பட்டினத்தார். முன்னை தாய் தந்தை என்னும் பெருமாயை அதை சுட்டுவதற்காக இந்த பாடலை சொன்னேன். அடுத்த பாடல் ஐயஞ்சு ஆகிய தத்துவம் தெரிந்து அறிந்து அவற்றின் மெய் எஞ்சா வகை மேல் நின்ற நிலைக்கு மேல் யாதும் பொய் எஞ்சா இலது என்னும் ஈது அருமறை புகழும் வையம் சான்று இனி சான்றுக்குச் சான்று இலை வழக்கால். தத்துவம் பேசுகிறது இந்த பாடல். ஐந்து ஐந்து ஆகிய தத்துவம் 25 தத்துவங்கள் என்று சொல்கிறார்கள். 26வது தத்துவம் இறைவன். பூதங்கள் 5, புலன் 5, பொறி 5, கண்மேந்திரியம் 5, மகத் அலங்காரம் மலம் மூலப்பிரகிருதி ஜீவன் என்று 5 ஆக ஐந்து. 25 ஐந்து ஆகிய தத்துவம் தெரிந்து அவற்றுக்கு அப்பால் 26வது தத்துவம் கடவுள் என்று சொல்கிறார்கள். அவற்றின் மெய் எஞ்சா வகை உண்மை சற்றும் குறைவாத வகை மேல் நின்ற உனக்கு இந்த 25 தத்துவங்களுக்கும் மேலாக எந்த விதமான பொய்யும் இல்லாமல் மெய் என்பது குறையாமல், எஞ்சுதல் என்றால் குறைதல், மெய் என்பது குறையாமல் உண்மை மிகுந்து நிற்கின்ற உனக்கு மேல் யாதும் பொய் எஞ்சா இலது, பொய்மை குறையாமல் இல்லை, அதாவது உண்மை மிகுந்ததாக உனக்கு மேல் எதுவும் இல்லை இலது என்னும் இது இந்த தத்துவம் அருமறை புகழும் வேதங்கள் சொல்லும் வையம் இனி சான்று. நீதான் மூலம், நீதான் பரமாத்மா என்பதற்கு இந்த உலகமே சான்று. இச்சான்றுக்கு மேல் சான்று இல்லை. இது வழக்கு, இதுதான் நிலைப்பாடு, இதுதான் உண்மை. ஆள் என்பது அசை, வழக்கு ஆள், இது வழக்கு என்று ராமனை பார்த்து நீதான் பரம்பொருள் என்று ஐந்து ஐந்து 25 தத்துவம் அதற்கு மேல் நீ என்று இங்கே திருமாலை சுட்டுகிறார். இதே கருத்து தேவாரத்தில் சிவனை பற்றி வந்துள்ளது. அந்த பாடலையும் பார்த்துடலாம். இதே 25 தத்துவம் 26வது தத்துவம் கடவுள் என்பது. பையன் சுடர்விடு நாகப்பள்ளி கொள்வான் உள்ளத்தானும் கை 5 உடையானை, கை 5 உடையானை ராவணன், கை 4 5 20 கை 5 உடையானை கால் விரலால் அடர்த்தானும் பொய் எஞ்சி வாய்மைகள் பேசி புகழ் புரிந்தோர்க்கு அருள் செய்யும் ஐயஞ்சின் அப்புறத்தான். ஐயஞ்சின் 25, ஐயஞ்சின் அப்புறத்தான் அதற்கு மேற்பட்ட 26வது தத்துவமாக ஆரூர் அமர்ந்த அம்மானே என்று இங்கே திருமால் 25 தத்துவங்களுக்கு மேற்பட்டவன் என்று கம்பராமாயணம் சொல்ல, இதே கருத்தை 25 தத்துவங்களுக்கு மேற்பட்டவன் ஐயஞ்சின் அப்புறத்தான் ஆரூர் அமர்ந்த எம்மான் என்று அப்பர் சுவாமிகள் சொல்கிறார். இவ்வாறு ராமனுக்கு அவன் யார் என்பதை பிரம்மன் விளக்கிக் கொண்டிருக்கிறான் என்பதை நாம் மனதில் கொள்ள வேண்டும். அடுத்த பாடல் அளவையால் அளந்து ஆம் அன்று என்று அறிவுறும் அமைதி உளவை யாவையும் உனக்கு இல்லை. உபனிடத்து உனது களவை ஆய்ந்து உறத் தெளிந்திலது ஆயினும் கண்ணால் துளவையாய் முடியால் உள நீ என துணியும். அளவையால் அளந்து, அளவை என்பது பிரமாணங்கள் என்று சொல்கிறார்கள், ப்ரூஃப் என்று சொல்லலாம். உன்னை அளக்க முடியாது, உனக்கு அளவை என்று எதுவும் கிடையாது. அளவையால் அளந்து அவ்வாறு கண்டறிந்து ஆம் என்றோ அன்று எஸ் ஆர் நோ ஆம் அன்று என்று அறிவுறும் அமைதி உளவை யாவையும் உனக்கு இல்லை. உனக்கு அப்பேற்பட்ட தன்மை இல்லை. நீ நடக்க முடியாதவன், அளவுகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டவன்.
அப்பேற்பட்ட என்று அறிவுறும் அமைதி உனக்கு யாவையும் இல்லை. உபனிடத்து உளது உபனிடத்தில் உனது களவை ஆராய்ந்து, களவு என்பது ஒளித்தல், கரவு, களவை ஆய்ந்து உறத் தெளிந்தது ஆயினும் உன்னை உண்மையாக கண்டது இல்லை என்றாலும் துளவையாய் முடியாய். துளவை என்பது துளசி, துளசி முடிதான், துளசியை தாங்கியவனே, உனை கண்ணால் உளை நீ எனத் துணியும். பிரத்யட்சமாகவும் நீ இருக்கிறாய் என்று, நீ உள்ளாய் என்று துணியும், கண்ணால் உனை நீ எனத் துணியும் முடியும் என்று அளக்க முடியாதவன் நீ. அப்படி இருந்தாலும் உன்னால் கண்ணால் கண்ணுக்கு தெரிபவனாகவும் இருக்கிறாய் என்று பிரம்மன் திருமாலுடைய தன்மையை பற்றி நீதான் ராமன் என்று ராமனுக்கு எடுத்து கூறுகிறான். அளவையால் அளந்து ஆம் அன்று என்று இறைவன் எந்த விதமான அளவைகளுக்கும், எந்த விதமான சோதனைகளுக்கும், எந்த விதமான டெஸ்டுகளுக்கும் அப்பாற்பட்டவன் என்பதை திருமுறைகளும் மிக தெளிவாக சொல்லுகின்றன, மிக தெளிவாக சொல்லுகின்றன. அதில் ஒரு பாடலை பார்க்கலாம், அடுத்த பாடலை போடலாம். சம்பந்தர் தேவாரம். பெருமானை நீங்கள் அளக்க முயற்சிக்காதீர்கள். உங்களுடைய அளவுகோல், உங்களுடைய தத்துவம், உங்களுடைய மெஷர்மெண்ட், உங்களுடைய ஐடியாலஜி, இவற்றை கொண்டு பெருமானை நீங்கள் அளக்க முயலாதீர்கள். ஏதுக்களாலும் எடுத்த மொழியாலும் மிக்கு சோதிக்க வேண்டா. சுடர் விட்டு உளன் எங்கள் சோதி மா துக்கம் நீங்கள் உருவீர். மனம் பற்றி வாழ்மின் சாதுக்கண் மிக்க இறையே வந்து சார்மின்களே. ஐயா, நீங்கள் இதுவா அதுவா மெஷர்மெண்ட்டு, ப்ரூஃபு, நிரூபணம் இதெல்லாம் வேண்டாம். ஏதுக்களாலும் எடுத்த மொழியாலும் மிக்கு சோதிக்க வேண்டாம். ஏனென்றால் அவன் சுடர் விட்டு உளன் எங்கள் சோதி. ஆனால் மா துக்கம் நீங்கள் உருவீர். உங்களுடைய துக்கம், உங்களுடைய துன்பம், உங்களுடைய துயரம், உங்களுடைய இன்னல், உங்களுடைய கஷ்டம் உங்களை நீங்கும். அந்த நிலைமையை நீங்கள் அடைவீர்கள். மாதுக்கம் நீங்கள் உருவீர். மனம் பற்றி வாழ்மின், மனம் பற்றி வாழ்மின். மற்ற மெஷர்மெண்ட் எல்லாம் தேவையில்லை என்று சம்பந்தர் இறைவனை பற்றி சொல்கிறார். அடுத்த பாடல். திருமாலுடைய தன்மை, நீ இப்பேற்பட்டவன் என்பதை நான் சொன்னது போல 12 பாடல் இருக்கு. பர்மன் சொல்லிக்கொண்டே போகிறான். ராமனுக்கு நேராக முன் நின்று ராமனை நோக்கி சொல்கிறான். அடுத்த பாடல். கரணம் என்று உள உன்னை அறிவு காணாமே. அரணம் அல்லவர்க்கு இவை கடந்து அகல்வு அரிது ஆக. மரணம் தோற்றம் என்று இவற்றிடை மயங்குவ. அவர்க்கு உன் சரணம் அல்லது ஓர் சரண் இல்லை. அன்னவை தவிர்ப்பான். அரணம் அல்லவர்க்கு, உன்னை அரண் என்று பாதுகாப்பாக கொள்ளாதவர்கள் அரணம் அல்லவர். அவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்றால், உன்னை அறிவு காணாமே கரணம் என்று உள. உன்னை உண்மையாக அறிந்து கொள்ள முடியாமல் கரணம், கரணம் என்பது பொறிகள், ஐம்பொறிகள், மெய்வாய் கண்மூக்கு செவி என்று சொல்கிறோம். அதே போல அவளுடைய சுவை என்று ஐம்புலன்கள். இந்த 5 புலன்களும் உன்னை அறிவு காணாமே தடுக்கின்றன. உன்னை சரணம் என்று அடைந்தவர், சரணம் என்று அல்லவர்க்கு இவை கடந்து அகல்வது அரிது. இவற்றையெல்லாம் இந்த பொறிகளினுடைய தாக்கம், பொறிகளுடைய ஆட்சி, இவற்றில் இருந்து மீண்டு வருவது முடியாது. மரணம் தோற்றம் என்று இவற்றிடை மயங்குவர். அவர்கள் பிறந்து கொண்டே இருப்பார்கள், இறந்து கொண்டே இருப்பார்கள். மரணம் தோற்றம் இவற்றிற்கிடையே ஊசலாடிக்கொண்டே அவர்களுடைய வாழ்க்கை கழிகிறது. அவருக்கு உன் சரணம் அல்லது ஓர் சரணம் இல்லை. அன்னவை தவிர்ப்பான். அன்னவை தவிர்ப்பான் என்றால் மரணம் தோற்றம் என்று அந்த பிறப்பை நீக்குபவன் நீ. அன்னவை தவிர்ப்பான். அவர்கள் உன் சரணம் அல்லது ஓர் சரண் இல்லை என்று பொறிகள் அதனுடைய ஆட்சிக்கு உட்பட்டு உன்னை உண்மையாக அறிந்து கொள்ள முடியாது. உன்னை அறிவு காணாமே கரணம் என்று உள்ளவை தடுக்கின்றன. இதனால் தான் பாரதி சொன்னான், பொறிகளின் மீது தனி அரசாணை. என்ன ஒரு வார்த்தை பாருங்க.
பொறிகளின் மீது தனி அரசாணை அவன் கேட்டது என்று கரணம் என்று உள உன்னை வந்து அறிவு காணாமே உன்னை அரணம் என்று கொள்ளாதவர்க்கு இவை கடந்து அகல்வது அரிது மரணம் தோற்றம் என்று இவற்றிடையே மயங்குவார்கள் அவருக்கு உன் சரணம் அல்லது ஓர் சரண் இல்லை உன்னுடைய பாதார விந்தங்கள் அன்றி வேறு எந்த விதமான சரண் அவர்களை பாதுகாப்பதற்கு வேறு எதுவும் இல்லை. இதையே திருமழிசை ஆழ்வாரும் அற்புதமாக ஒரு பாசுரத்தில் சொல்கிறார். ஸ்கிரீன்ல காமிக்க முடியல. பேரு என்று பேரு ஒன்று மற்ற இலை நின் சரண் அன்றி அப்பேறு அளித்ததற்கு ஆறு ஒன்றும் இலை மற்ற அச்சரண் அன்றி சரண் அன்றி சரண் என்பது சரணகமலம் பாதம் அந்த திருவடி அல்லாமல் சரணம் என்று அடைவதற்கு ஏதும் இல்லை என்று ஆழ்வார் சொன்னதை அப்படியே கம்பனும் வழிமொழிகிறான் என்று கொள்வதற்கு இடம் உள்ளது. அடுத்த பாடல் பிரம்மன் ராமனை நோக்கி நீ யார் என்பதை அவனுக்கு உணர்த்தி கொண்டிருக்கிறான் என்பதை நீங்கள் பின்புலத்தில் உணர்ந்து கொள்ள வேண்டும். தோற்றம் என்பது ஒன்று உனக்கு இல்லை நின்கணே தோற்றும் ஆற்றல் சால் முதல் பகுதி மற்ற அதன் ஆம் பண்பால் காற்றை முன்னுடை பூதங்கள் அவை சென்று கடைக்கால் வீற்று வீற்று உற்று வீவுறும் நீ என்றும் விழியாய். விழிதல் என்றால் மாண்டு போதல், இறந்து போதல், செத்து போதல். நீ என்றும் விழியாய். நீதான் நான் நிரந்தரமானவன் அழிவதில்லை என்று நீதான் இன்றைக்கும் நிரந்தரம் அழியாதவன் நீ. நீ என்றும் விழியாய். உனக்கு அழிவு என்பதே கிடையாது. ஏனென்றால் உனக்கு தோற்றமும் கிடையாது. தோற்றம் என்பது ஒன்று உனக்கு இல்லை. ஆதி கிடையாது, அந்தம் கிடையாது, அனாதி. தோற்றம் என்பது ஒன்று உனக்கு இல்லை. உன்னை வைத்துத்தான் மற்ற எல்லாம் தோன்றுகிறது. நின்கணே தோன்றும் எது? ஆற்றல் சால் முதல் பகுதி. பகுதி என்று சொன்னேன் மூலப்பிரகிருதி. உன்னிடமிருந்துதான் எல்லாமே தோன்றுகிறது. மற்ற அதனுள் பண்பால் காற்றே முன்னுடை பூதங்கள். பஞ்சபூதங்களும் உன்னிடத்திலிருந்து தோன்றியவை. காற்று, நீர், நிலம், நெருப்பு எல்லாம் பூதங்கள் உன்னிடமிருந்து தோன்றியவை. ஆனால் அவை சென்று கடைக்கால். கடைக்கால் என்பது ஊழிக்காலம். கடை என்பது கடைசி. பிரளயம். பிரளய காலத்தில் அவையெல்லாம் வீற்று வீற்று உற்று வீவுறும். வீதல் என்றால் செத்து போதல், மாண்டு போதல், இறத்தல். அவையெல்லாம் மாண்டு போகும். நீ என்றும் விழியாய் என்று ராமனுடைய தத்துவம். ராமன் யார், பரம்பொருளின் தத்துவம். இவற்றை பிரம்மன் ராமனை நேருக்கு நேராக நிறுத்தி நீதான் எல்லாம் என்பதை சொல்லிக் கொண்டிருக்கிறான் பிரம்மன். அடுத்த பாடல் மின்னை காட்டுதல் போல் வந்து விழியும் இவ்வுலகம் தன்னை காட்டவும் தருமத்தை நாட்டவும் தனியே என்னை காட்டுதி இறுதியும் காட்டுதி எனக்கும் உன்னை காட்டலை ஒழிக்கின்றும் இல்லை மறை உரையால். மறை உரையால் வேதங்கள் உன்னை பற்றி என்ன சொல்கின்றது? மறை உரை. மறை என்பது வேதம். அவை சொல்லும் உரைகள் உன்னை பற்றி என்ன சொல்கிறது என்றால் மின்னை காட்டுதல் போல் வந்து விழியும் இல் உலகம். இல் உலகம் மின்னல் எவ்வளவு வேகமா வந்து அழிந்து போகிறதோ அதுபோல தோன்றி அழியக்கூடியது இவ்வுலகம். மின்னை காட்டுதல் போல் அந்த வேகத்தில் தோன்றி அழிவது இந்த உலகம். மின்னை காட்டுதல் போல் வந்து விழியும் இவ்வுலகம் தன்னை காட்டவும் அதை படைக்கவும் தருமத்தை நாட்டவும் தனியே என்னை காட்டுதி. அதற்காக நீ என்னை படைத்தாய், என்னை காட்டுதி, இறுதியும் காட்டுதி. சிவனையும் நீதான் படைத்தாய், என்னை காட்டுதி, அதன் பின் இறுதியும் காட்டுதி, எனக்கும் உன்னை காட்டலை. அப்படி இருந்தோம் நீ யார் என்பதை எனக்கு நீ அறிவிக்கவில்லை, அறிவிக்காமல் இல்லை, ஒழிக்கின்றும் இல்லை. நீ எனக்கு தோற்றவும் உன்னை காணவும் முடியவில்லை, அதற்காக நீ ஒளிந்து கொள்ளவும் இல்லை என்று மறை உரையால் என்று இவனுடைய தன்மை. நீ எப்பேற்பட்டவன் என்று திருமாலை பற்றி ராமனுடைய அவதாரத்தை பற்றி பிரம்மன் ராமனுக்கு நீ மானுடன் அல்லன் என்பதை சொல்லி ஒவ்வொன்றாக எடுத்து சொல்லி இருக்கிறான். என்னை காட்டுதி, என்னை படைத்தாய் எதற்காக?
இந்த உலகம் தன்னை காட்டவும் தருமத்தை நாட்டவும் தனியே என்னை காட்டுது, என்னை நீதான் படைத்தாய் என்று பிரம்மன் சொல்கிறான். இதை ஆழ்வார் பாசுரங்களிலும் நாம் பார்க்கலாம். பாடலை பார்க்கலாம். நான்முகனை நாராயணன் படைத்தான், நான்முகனை நாராயணன் படைத்தான், நான்முகனும் தான்முகமாய் சங்கரனைத்தான் படைத்தான், யான்முகமாய் அந்தாதி மேலிட்டு அறிவித்தேன் ஆழ்பொருளை சிந்தாமல் கொண்மினீர் சேர்ந்து. நான்முகனை நாராயணன் படைத்தான். அந்த சுட்டுக்காக இந்த பாடலை நான் போட்டேன். அடுத்த பாடல் இன்னும் ஒன்றிரண்டு பாடல்கள் தான் இருக்கின்றன. என் உருக்கொண்டு இவ்வுலகனை ஈர்நிதி இடையே உன் உருக்கொண்டு புகுந்து நின்று ஓம்புதி உமைகோன் தன் உருக்கொண்டு துடைத்தி மற்ற இது தனி அருக்கன் முன் உருக்கொடு பகல் செய்யும் தரத்தது முதலோய். முதலோய் என்பது விழி. நீதான் மூத்தவன், நீதான் அல்டிமேட், நீதான் முதல்வன், நீதான் தலைவன். முதலோய் என் உருக்கொண்டு இவ்வுலகனை ஈநிதி. என்ன சொல்றான் பாருங்க பிரம்மன். ஐயா, நீதான் பிரம்மனாகி இந்த உலகத்தை படைக்கிறாய். என் உருக்கொண்டு, பிரம்மன் இஸ் எ மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் விஷ்ணு. என் உருக்கொண்டு இவ்வுலகினை ஈநிதி. ஈனுதல் என்றால் படைத்தல். வாழை குலை ஈனுகிறது என்று சொல்கிறோமே. என் உருக்கொண்டு இவ்வுலகினை ஈநிதி. நீ பிரம்மனாகி இவ்வுலகத்தை படைக்கிறாய். அப்புறம் படைச்சாச்சு. இடையே உன் உருக்கொண்டு புகுந்து நின்று ஓம்புதி. காக்கின்ற தெய்வம், காவல் காப்பவன், உலகத்தை புறப்பவன், உலகத்தை வாழ்விப்பவன், உய்விப்பவன், எல்லா நலன்களும் தருபவன் அவன் நாராயணன். இடையே உன் உருக்கொண்டு நீ திருமாலாக நின்று உன் உருக்கொண்டு இடையே புகுந்து, இடையே புகுந்து சொல்லணும், இடையே புகுந்து உன் உருக்கொண்டு நின்று ஓம்புதி. ஓம்புதல் என்றால் உலகத்தை காத்தல், உலகத்தை நிலைநிறுத்தல், உலகத்தை பேணுதல். ஆட்சி படைச்சாச்சு, காப்பாற்றியாச்சு. உமைகோன் தன் உருக்கொண்டு துடைத்தி. சம்ஹாரம் பண்ணுபவனும் நீ. சம்ஹாரம் பண்றதுக்கு நீ என்ன உருவம் கொள்கிறாய்? உமைகோன். உமைகோன் சிவபெருமான், உமை ஒரு பாகன். உமைகோன் தன் உருக்கொண்டு துடைக்கின்றாய். ஆக நீதான் பிரம்மன், நீதான் நாராயணன், நீதான் சிவன் என்று என் உருக்கொண்டு இவ்வுலகினை ஈநிதி இடையே உன் உருக்கொடு புகுந்து நின்று ஓம்புதி உமைகோன் தன் உருக்கொண்டு துடைத்து மற்ற இது தனி அருக்கன் முன் ஒரு கொடு பகல் செய்யும் தரத்தது முதல்வாய். இவ்வளவு சொல்லிட்டு நீ பிரம்மனாகி உலகத்தை நீதான் பிரம்மனாகி உலகத்தை படைக்கிறாய், நீ திருமாலாகி உலகத்தை காக்கிறாய், நீ ருத்ரனாகி உலகத்தை அழிக்கிறாய். இது எவ்வாறு இருக்கிறது என்றால், சூரியன் என்பவன் காலையில் மலர்கின்ற வெளிச்சம் சூடு கம்மியாக இருக்கின்ற ஒருவனாக தோன்றி நண்பகலில் உச்சி காலத்தில் நன்றாக சுட்டெரிப்பவனாக மாலையில் மீண்டும் மறைவனாக, ஒரே சூரியன், காலை சூரியன், உச்சி சூரியன், மாலை சூரியன் என்று சொல்லப்படுவது போல நீயும் மூன்று வேடங்கள் தாங்கி நிற்கிறாய். மற்ற இது தனி அருக்கன். அருக்கன் என்பவன் சூரியன். அருக்கன் முன் ஒரு கொடு பகல் செய்யும். பகல் என்பது ஒரு நாள், ஒரு நாள் என்பது காலை மத்தியானம் மாலை. பகல் செய்யும் தரத்தது. சூரியன் எவ்வாறு காலை பகல் மாலை என்று மூன்றையும் விளைவிக்கின்றானோ அதுபோல நீ பிரம்மனாகி படைக்கின்றாய், திருமாலாகி காக்கின்றாய், ருத்ரனாகி அழிக்கின்றாய். சூரியன் மூன்று நிலையில் இருப்பது போல நீயும் இந்த மூன்றையும் செய்கிறாய். நீதான் முதலோய் என்று ராமனை பார்த்து பிரம்மன் சொல்கிறான். அடுத்த பாடல். நீதான் பிரணவம், நீதான் முதல் பொருள், ஓங்கார பொருள் தேறுவோர் தாம் உனை உணர்வோர், ஓங்கார பொருள் என்று உணர்ந்து இருவினை உகுப்போர், ஓங்கார பொருள் ஆம் அன்று என்று ஊழி சென்றாலும் ஓங்கார பொருளே பொருள் என்களா உறவோர். மூன்று விதமான மக்களை பற்றி உன்னை 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 அறிபவர்கள். ஓங்கார பொருள் என்று தேறுவோர், நீதான் பிரணவம், நீதான் மூலப்பொருள், நீதான் ஓம்,
ஓங்கார பொருள் என்று தேறுவோர் உன்னை அறிந்து கொள்பவர்கள் உன்னை உணர்கின்றவர்கள். உன்னை உணர்வோர் உன்னை ஓங்கார பொருள் என்று தேறுவார்கள். ஓங்கார பொருள் என்று உன்னை உணர்ந்தவர்கள் இருவினை உகுப்போர். இம்மை மென்மை கிடையாது, இருவினை. ஓங்கார பொருள் என்று உன்னை உணர்வோர் இருவினை உகுப்போர். இந்த ரெண்டு பேரையும் தவிர இன்னொரு குரூப் இருக்கியா, ஓங்கார பொருள் ஆம் என்று சொல்லும் ஒரு கோஷ்டி, அன்று என்று சொல்லும் இன்னொரு கோஷ்டி, ஓங்கார பொருள் ஆம் அன்று என்று ஊழி சென்றாலும், எத்தனை வருஷம் எத்தனை யுகம் எடுத்தாலும் இதே ஆர்குமெண்ட். ஓங்கார பொருள் ஆம் என்று ஒரு கோஷ்டியும் அன்று என்று ஒரு கோஷ்டியும் சொல்லி, ஓங்கார பொருளே பொருள் என்களா உறவோர் என்று அதை உணராத என்று சொல்லாத உறவோர் என்றால் தங்களுடைய ஆர்குமெண்டில் வலிமை மிக்கவர்கள். உரம் என்பது வலிமை என்று இவ்வாறு பிரம்மன் ராமனை பற்றி திருமாலை பற்றி எல்லாம் சொல்கிறான். இறுதி பாடல், இணையது ஆகலின் எம்மை மூன்று உலகையும் ஈன்று இம்மனையின் மாட்சியை வளர்த்த எம்மோயினை வாழா முனையல் என்று அது முடித்தனன் முந்து நீர் முளைத்த சினையின் பந்தமும் பகுதிகள் அனைத்தையும் செய்தோன். முடித்தனன். பிரம்மன் ராமனை பார்த்து முகத்திற்கு நேராக நீ என்னான் என்று சொல்வதை முடித்தான். இணையது ஆகலின், இவ்வாறு இருப்பதால் எம்மை மூன்று உலகையும் ஈன்று, இதுவரைக்கும் சொன்னான். நீதான் படைக்கின்றாய், நீதான் அழிக்கின்றாய், நீதான் காக்கின்றாய் எல்லாம் சொன்னவன் இப்போ சொல்றான், எம்மை மூன்று உலகையும் ஈன்று இம்மனையின் மாட்சியை வளர்த்த எம்மோய். மோய் என்றால் தாய், அன்னை. எம்மோயினை, இவ்வாறு நீ இருக்க எங்களை எல்லாம் படைத்து மூன்று உலகையும் காத்து மனையின் மாட்சியை வளர்த்த இல்லறம் இல்லறம் பேணி அப்பேற்பட்ட எங்களுடைய தாயை எம்மோயினை வாளா முனையல், வீணாக கோபிக்காதே. முனையல் என்றால் முனிவு கொள்ளாதே, முனிவு என்றால் சினம், தேவையில்லாம அவள்கிட்ட போய் கோபிச்சுக்காதே என்று முடித்தனன். நீ எப்பேற்பட்டவன் தெரியுமா? அப்பேற்பட்ட நீ இந்த அன்னையை கோபிக்கலாமா? அந்த கோபத்தை விருத்து தள்ளுவாயாக. அவன் ஏற்கனவே ஏற்றுக்கொண்டு விட்டான். அதை ரீஇன்ஃபோர்ஸ் பண்ற மாதிரி பிரம்மன் ராமனுக்கு நீ யார் என்பதையெல்லாம் சொல்லி இறுதியாக இந்த வேண்டுகோளையும் வைக்கிறான். இணையது ஆகலின், இவ்வாறு இருப்பதால் எம்மை எங்கள் எல்லோரையும் இந்த மூன்று உலகத்தையும் ஈன்று படைத்து இம்மனையின் மாட்சியை வளர்த்த எம் மோய், மோய் என்றால் தாய் என்று சொன்னேன், எம் மோய் எங்களுடைய அன்னையை வாளா முனையல், வீணாக தேவையில்லாமல் கோபிக்காதே என்று அது முடித்தனன். யார் முடித்தான்? முந்து நீர் முளைத்த சினையின் பந்தமும் பகுதிகள் அனைத்தையும் செய்தோன். முந்து நீர் முளைத்த, நீரால் சூழப்பட்ட இந்த உலகத்தின் சினையின் பந்தம் என்பது உலக இயல்புகள், உலகின் பல்வேறு பகுதிகள், அவற்றையெல்லாம் படைத்தவன் ஆன பிரம்மன் இவ்வாறு சொல்லி தன்னுடைய உரையை முடிக்கின்றான் என்று. இத்துடன் நான் என்னுடைய வகுப்பை இன்றைக்கு நிறைவு செய்து கொள்கிறேன். பிரம்மன் இவ்வாறு சொல்ல அடுத்தது என்ன நிகழ்கிறது என்பதை அடுத்த வகுப்பில், அடுத்து வரும் வகுப்புகளில் பார்க்கலாம். பொறுமையாக இருந்து கேட்ட அனைவருக்கும் என்னுடைய நன்றி. இருந்து கேட்ட எல்லோருக்கும் நன்றி. இந்து அறக்கட்டளை வாரியத்தாருக்கு நன்றி, உங்களுக்கு நன்றி, நன்றி நன்றி, கோடானு கோடி நன்றி. கார்த்திக், எல்லாரையும் அன்மியூட் பண்ணிவிடுங்க. தயவு செய்து ஒவ்வொருவராக பேசுங்கள், உங்கள் கருத்துக்களை சொல்லலாம். நான் வழக்கமாக சொல்வது போல, சார் வகுப்பு ரொம்ப சூப்பராக இருந்தது என்பது போன்று விட்டு உங்களுடைய ஐயங்கள் ஏதாவது இருந்தால், மாற்று கருத்துக்கள் அல்லது இதுக்கு மேற்கொண்டு வியாக்கியானம் ஏதாவது இருந்தால் சொல்லும்படி கேட்டுக்கொள்கிறேன். அன்புடன் வரதராஜன். நமஸ்காரம் ஏகேவி சார். நமஸ்காரம் சார், சொல்லுங்க. ரவிச்சந்திரன் பேசுறேன். நீங்க அந்த இது போட்டலாம், ஓங்கார பொருள் தேர்வோர்தம் அந்த பாட்டு போட்டலாம். அதுக்கு பகவத்கீதையில பகவான் சொல்றார், விமூடான் ஆனு பஷ்யந்தி பஷ்யந்தி ஞான சக்ஷுஷா.
விமூடான்னா விசேஷன மூடா, அறிவு இல்லாதவன், ம் பார்க்க மாட்டானா. ஞான சக்ஷுஷா, அறிவு இருக்கிறவா வந்து பாப்பா அப்படின்னு பகவான் சொல்றாரு. அது ஸோ அது ஞாபகம் வந்து பார்த்தது. தேங்க்யூ சார், தேங்க்யூ ரவிச்சந்திரன், தேங்க்யூ. வேறு ஐயா ஏதாவது நான் ஐயா நான் சாந்தலிங்கம் சொல்லுங்க ஐயா. கண்டனிலிருந்து மன்னிக்க வேண்டும். போன கிளாஸுக்கு நான் அவசரமாக ஒரு மெடிக்கல் அப்பாயின்மெண்ட் இருந்த வழியால் போக இயலாமல் போயிடுச்சு. நான் நினைக்கிறேன் ஜோசியின் தலைமையின் கீழ் நிரம்ப வாழ்த்துறைகள், வாழ்த்து மலர்கள் விழுந்திருக்கும் என்று. அப்படி வெளியாக நான் என்ன சொல்ல போகிறேன், திருப்பவும் ஆசான் சரியான ஆசானாக இருந்தால் எல்லாமே சரியாக வரும். அந்த நிலையில் எனக்கு ஒரு நல்ல ஆசான் கிடைத்திருக்கிறான். எனது நண்பன் ABK இன் உருவத்தில் அவன் நூடோடி வாழ்க, அவனும் அவன் அவன் என்று மிகவும் பணிவன்புடன் சொல்லுகின்றேன். நீடோடி காலம் வாழ்க என்று வாழ்த்தி எம்பிரானை வாழ்த்துகிறேன். நன்றி, நன்றி சாந்தலிங்கம் ஐயா, நன்றி. மற்றவர்கள்? ஐயா வணக்கம். காரைக்குடியிலிருந்து தொடர்ந்து நடராஜன் பேசுறேன். சொல்லுங்க நடராஜன். ரொம்ப அருமையா முதல் வகுப்பே எனக்கு ரொம்ப இம்ப்ரெஷன் ஆயிடுச்சு. எனக்கு ஒரு 2 கருத்துக்கள், சந்தேகங்கள்னு சொல்ல முடியாது. நீங்க எண்குணத்தானை பற்றி சொல்கின்ற பொழுது வரிசையா சொன்னீங்க. திருமூலர் கூட முதல் பாட்டிலே சொல்வார், எண்குணத்தான் என்று இறைவன் சிவனை பற்றி சொல்கின்ற போது எண்குணத்தான் என்று நந்தான் 8 என்று சொல்வார். அதையும் நான் ரொம்ப மகிழ்ச்சியாக நான் பார்க்குறேன். 2வது, எல்லாத்துக்கும் பரம்பொருள் ராமன் என்று பிரம்மன் சொன்னதா நீங்க சொன்னீங்க அந்த பாடல்கள்ல. நீட்சி இது பிரம்மன் சொன்னதா கம்பன் சொன்னா? கம்பன் சொல்றான். ஆனால் சைவ சித்தாந்தத்துல வந்து சிவனை சொல்கின்ற போது ஆதியும் அந்தமும் இல்லாத அருட்பெருஞ்சோதி சிவனை பரம்பொருளாக வைத்துதான் சைவ சித்தாந்தம் பேசுகிறது. அப்ப 2க்கும் முன்பாக ஒன்றுக்கொன்று முரணான கருத்துக்கள் இல்லையா? நிறைய இருக்குயா. இதே மாதிரி பல வைணவ கருத்துக்களும் பல சைவ சமய கருத்துக்களும் முரணாகத்தான் இருக்கின்றன. உதாரணத்துக்கு நம்ம தான் சொல்றோம், மாலுக்கு சக்கரம் கொடுத்தவன் அப்படின்னு நம்ம சொல்றோம். வைணவர்கள் அதை ஒப்புக்கொள்வதில்லை. என்னுடைய பார்வையில் அவர்கள் அவ்வாறு நம்புகிறார்கள், நாம் இவ்வாறு நம்புகிறோம். நம்பிக்கை எல்லாம் நம்பிக்கை தானே கடவுள், இறைவனே நம்பிக்கை. அதனால இதற்குள் தேவையில்லாம நாம யாரும் ஆழ்வார்க்கடியனாகவும் வந்தியத்தேவனாகவும் மாற வேண்டாம் என்பது என்னுடைய பணிவான வேண்டுகோள். இதுல இன்னொன்னு என்னன்னா, இதுக்குதான் ஆதிசங்கர் அத்வைத பிலாசபி கொண்டு வந்தார். Above them is Brahman. He cannot do anything, so he created these 3 people. அது பார்த்தேன்னாக்க this will go away. This kind of doubt will go away. ஆமா, இத சுருக்கமா சொல்ல போனா அரணும் அறியும் ஒன்று, அறியாதவன் வாயில் மண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. வாஸ்தவம். பொதுவாகவே நம்ம வந்து சைவமும் வைணவம் ஒன்றுதான் தமிழருடைய எல்லாருடைய சிந்தனையும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிந்ததா, அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஐயா வணக்கம், நான் துரை தனபாலன் பேசுறேன். சொல்லுங்க தனபாலன். அந்த எண் குணத்தான்ங்கிற சொல்லுக்கு வந்து எளிய குணத்தான்ங்கிற பொருளும் இருக்கு இல்லையா? அது இருக்கு. அப்புறம் திருக்குறளையே இதுக்கு முன்னால சொன்ன 8 குறள்ல உண்டான குணங்கள் அப்படின்னு சொல்றாங்க. எண்ணற்கரிய குணங்கள்னு சொல்லிருக்காங்க. எண்ணற்கரிய குணங்கள் எண் பொருளவாக செல சொல்லி தான் பிறர்வாய் நுண்பொருள் காண்பது அறிவு அப்படிங்கிற குறளும் அந்த எளியங்கிற பொருள்ல தான் வருது. ஐயா, எண் என்பது பல இடங்களில் 8 என்ற பொருளின் ஆமா வருகிறது. நான் இது வந்து பல இடங்களில் சிவனை அட்டமூர்த்தி என்று சுட்டுவதால் என் குணத்தான் என்பதையும் சேர்த்துக் கொண்டேன். அதில் நான் சொல்லும் போதே சொன்னேன், இதுல கருத்து இருக்கலாம் என்று. ஓகே, சரிங்க, நல்லது. இன்னொன்னு, இது வந்து எண்ணற்கரிய குணங்களை உடையவன்னு சொல்லுவான். அது எண்ணுதற்கேட்டா எழிலார் அப்படின்னு கூட திருவாசகத்துல வருது இல்லையா? நன்றி ஐயா, நன்றி. மற்ற கருத்துக்கள் வேற ஏதாவது? மற்றவர்கள்? ஐயா வணக்கம், நான் சாய் கணேஷ் பேசுறேன் சார். சொல்லுங்க சாய் கணேஷ் சார். ஒரு இந்த தத்துவங்களை 5 நீங்க சொன்னீங்க இல்லையா, சில இடங்கள் 6 வருது. அப்ப அது அந்த வித்தியாசம் எதனால அப்படி வருது? 6 நீத்தாதன்மை நிலையன்னு கந்தரன் பூஜையில் சொல்றாங்க இல்லையா, 56 தத்துவங்கள்.
இது குறித்து சார் தெரியல ஐயா, எனக்கு எனக்கு அந்த அளவு அறிவு இல்லை என்பதை ஒப்புக்கொள்ள வேண்டும். இரண்டு பேருமே சாங்கிய இந்த கம்பனுடைய பாடலிலும் அதே மாதிரி அப்பர் சுவாமிகள் பாடலிலும் ஐயைந்திற்கு மேலான் என்று 25 தத்துவங்கள் 36 தத்துவங்கள் சொல்றாங்க. இதற்கு ஆமா மேற்பட்டவன் என்று எல்லாத்துலயுமே நிறைய ஒரு ஒரு உதாரணத்துக்கு யாரெல்லாம் யாரெல்லாம் சிரஞ்சீவி அப்படின்னு கேட்ட ஒரு செட் ஆஃப் 7, இன்னொரு செட் ஆஃப் 7, இன்னொரு செட் ஆஃப் 7 என்று புராணங்களை சொல்கிறார்கள். அதுபோல இதையும் நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். அவ்வளவுதான். இது ரைட்டா அது ரைட்டா என்பதற்கு என்னிடமிருந்து விடைபெற இயலாது ஐயா. நன்றி 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 சார். வணக்கம் ஐயா, சாம்பவி பேசுறேன். சொல்லுங்க சாம்பவி. 5வது செய்யுள்ள பெய்யுமே மழை செய்யுமே சொல்லுமே மாயுமே உய்யுமே அப்படின்னு வருது இல்லையா? அந்த மேக்கு பதிலா மோன் இருந்தா இன்னும் பொருத்தமா இருக்குமா இருந்திருக்குமா ஐயா? இல்ல, அதுதான் பொருள். இவர் செய்யுமே, நடக்குமா, இது நடந்து விடுமா, நீங்க சொல்ற அதே பொருள் தான் வார்த்தைகள் தான் மேன் இருக்கு. சரி, நன்றி ஐயா. நன்றி. வணக்கம் ஐயா. ராகவன் ஒரு ஆள் பேசுங்க. ராகவன் சொல்லுங்க. எனக்கு ஒரு சந்தேகம். அந்த அக்னி பகவான் சொல்றப்போ ஒரு உதாரணம் சொல்றார், உள்ளங்கை நல்லிக்கனின்னு. அது நல்லிக்கனியை வேற ஏதாவது ஒரு கனி சொல்லியிருக்கலாம். அதுக்கு ஏதாவது ஒரு பின்புலம் இருக்கா? அதுக்கு இருக்கு. நான் நிறைய வகுப்புல சொல்லியிருக்கேன். எனக்கு நான் சொல்லி கேட்டது இலங்கை ஜெயராஜ் ஐயாவிடமிருந்து. நெல்லிக்காயில் நீங்க கையில வச்சுட்டு பாத்தீங்கன்னா ஒரு ஒரு நிறைய கோடுகள் இருக்கும், வெளியில கோடுகள் இருக்கும். உள்ள இருக்கிற கொட்டையை எடுத்து பார்த்தா கொட்டையிலும் அதே கோடுகள் இருக்கும். வெளியில எத்தனை கோடுகள் இருக்கோ அதே அளவு கோடுகள் உள்ளேயும் இருக்கும். ஸோ உள்ளும் புறமும் வேறாக இல்லாமல் தெள்ள தெளிவாக என்பதாக அவர் இதே தான் சொன்னார். உள்ளங்கையில் நெல்லிக்கனி வைக்கிறதுக்கு பதிலாக எலுமிச்சை பழம் வைக்கலாம், சின்ன ஆப்பிள் வைக்கலாம், எதானாலும் உள்ளங்கையில் இருப்பது தெளிவாகத்தான் தெரியுமே. ஏன் நெல்லிக்கனி என்று சொன்னார்கள் என்பதற்கு இலங்கை ஜெயராஜ் சொல்லி நான் கேட்ட, நான் அதுக்கப்புறம் போய் செக் பண்ணி பார்க்கல. 10 நெல்லிக்காயை உடைச்சி ஒவ்வொன்றிலையும் எத்தனை கோடு இருக்கு, உள்ள கரெக்டாக இருக்கான்னு செக்லாம் பண்ணலை. அவர் சொன்னதை நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். உள்ளங்கை நெல்லிக்கனி என்பதற்கு ஒய் நெல்லிக்கனி, ஒய் நாட் எனி அதர் ஃப்ரூட் என்பது அது மிகவும் உண்மை ஐயா. ஜெயராஜ் தனது அனுபவத்தில் சொல்லி இருக்கிறார். ஏனென்றால் அவர் பிறந்து வளர்ந்த ஊர் தோலைகட்டி என்று யாழ்ப்பாணத்தில் ஒரு பெயர் போன இடம். நெல்லிக்கனிக்காகவே அந்த ஊர்ல பெரிய ஒரு தோட்டம் இருக்குது. அதை மார்க்கெட் பண்ணி உலகம் முழுக்க விற்கிறாங்க. தோலைகட்டி நெல்லிக்கனி என்று ஒரு இனிமையான ஒரு நல்ல பிளேவர் உள்ள ஒரு இதுல சம்ஸ்கிருதத்துல கூட ஹஸ்தாமலகம் கையில நெல்லிக்காயை வச்சுட்டு இருக்கிறது, அது உள்ளும் வெளியும் இருக்கிற எல்லா பொருளும் தெரியற மாதிரி இருக்கக்கூடிய கனிங்கிறதுனால ஹஸ்தாமலகம்ங்கிறது சம்ஸ்கிருதத்திலே அந்த வழக்கு இருக்கு. இன்ஃபேக்ட் ஆதிசங்கரோட பிரதான சிஷ்யர்கள்ல ஒருத்தர் பேர் ஹஸ்தாமலகர். தேங்க்யூ சங்கர் ஐயா. வேற ஏதாவது கருத்துக்கள் மற்றவர்கள்? வணக்கம். சொல்றான் ஸ்ரீதரி பேசுறேன். அளவையால் அளந்து ஆம் என்று சொல்றான். அந்த அக்செப்ட் பண்றதுக்கு கம்பன் 10ஆம் நூற்றாண்டுல ஆம் என்று சொல்றான். இலங்கையில தான் நாங்கள் ஓம் என்றோம், சவுத் இந்தியாவில நீங்கள் ஆமன்றீங்க. கம்பன் சொல்றது ஆமன்றது, நீங்க சொல்றது ஒத்துக்கொள்றது. நன்றி ஐயா, நன்றி. வேற ஏதாவது? வசுமதி ஏதோ பேசணும்னா சொல்லுங்க. ஸ்ரீமதி இந்த எண்குணத்தான் என்று சொன்னீர்கள். எண்குணத்தான்ங்கிறது இந்த எண் வகைங்கிறது முதல்ல அப்பர் சுவாமிகள் சொன்னதுதான். 5 பூதங்கள், 2 வான் சுடர்கள், அப்புறம் உயிர்கள். அந்த 8 வகையாக இறைவன் இருப்பதால் அது அவரை எண்வகை ஒருவன் என்று சொன்னது அந்த அப்பர் சுவாமிகள் சொன்னதாக நீங்க சொன்னீர்களே அதேதான். அடுத்த எண்குணம்ங்கிறது வேற. அதுல 8 குணங்கள் இறைவர் கூறியது. ஒன்று தன்மயமாக இருக்கிறது, தூய உடம்பை உடையது,
இயற்கை உணவு முற்றும் எல்லாருக்கும் கிடையாது, இறைவனுக்கு மட்டும்தான் உண்டு. பாசம் பற்று எதுவும் இல்லாதது, பேரருள் உடையது, முடிவில் ஆற்றல் உடையது. இதெல்லாம் இறைவனுக்கு உரிய தன்மை. இதை பற்றி நான் ஏன் இங்க குறிப்பிடுறேன்னா, வால்மீகிய முதல்ல ஒரு ஆசிரமத்தில் இருந்த பொழுது நாரதர் கேட்கிறார். அப்ப நாரதர் ஏற்கனவே அவனை சீடனாக தேர்ந்தெடுத்து விட்டார் ஜென்மங்களுக்கு முன்பதாகவே. அப்பொழுது கேட்கிறாய், நான் கேள்விப்பட்டதெல்லாம் இந்த 8 குணம் உடையவன் இருக்கிறான், நிறைய குணங்கள் சொல்ற, அதுல இந்த 8 குணங்களும் உண்டு இருக்கிறானே, அவன் யார் என்று கேட்டா, அப்பதான் அந்த தசரத ராமன் இது பத்தி கதை பற்றி நாரதர் சொல்லி ராமாயணத்தை ஆரம்பித்து வைக்கிறார். சோ இந்த எண் குணமும் உடையவன் ராமன் கூடத்தான். அதை சொல்லுவேன். நன்றி நன்றி ஸ்ரீமதி. மற்றவர்கள்? வணக்கம் வணக்கம் ஐயா, நான் இமயவரம்பன். ஒரு ஐயம், இப்ப பிரம்மர் இப்ப பெருமாளை பத்தி, பெருமாள் மனிதன் கிடையாது, ஒரு பெருமாள் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகப்படுத்துறார். அதே மாதிரி கருட துதியில மறந்தாயம் ஒற்றி மறந்தாயம் ஒத்தி மறவாயம் ஒத்தி மயாளாரும் யாரும் அறியேன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. பிறந்தாயம் ஒத்தி பிறவாயம் ஒத்தி அந்த மாதிரி நிறைய இடத்துல அந்த மாதிரி வாலியும் சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி அந்த மாதிரி ஞாபகப்படுத்துற மாதிரி ஏன் பெருமாளுக்கு எப்படி இருக்கு, ஏன் பெருமாளுக்கு ஞாபகம் இல்லை நான் இது திருமாலுடைய அவதாரம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு எனக்கு ஒரு ஐயம் இருக்கு. எப்படி அவருக்கு மறந்து போறது? அது மறந்து ஒரு காரணம் ஒப்புக்கொள்ளக்கூடிய ஒரு காரணம், மானுடன் அவன்தான் ராவணனை கொல்ல முடியும். எந்த விதமான இறைத்தன்மையும் இல்லாதவன் மானுடன். ஏனென்றால் அந்த வரம் கேட்கலாம. அதனால் ராவண சம்ஹாரம் நிறைவு பெறும் வரை மானுடனாகவே அவனை உணர்த்துவதாக, அவன் உணர்பவனாக படைக்கப்பட்டுள்ளான். அவனை பற்றி வேறு மற்றவர்கள் என்ன சொன்னாலும் தொடச்சி போட்டு போயிடுவான் என்பதாக நான் கருதுகிறேன். அப்பதான் அவதார நோக்கம் நிறைவேறும். இவன் மானுடன் அல்லன் என்று அவன் தெரிந்து கொண்டால், மானுடன் ஒருவனால் தான், மானுடன் கையால் நான் சாக மாட்டேன்னு அவன் வரம் கேட்கல, எனவே மானுடனாக அழிக்கிறான். நாம் ஒப்புக்கொள்ளும் ஒரு சால்ஜாப்னு வச்சுக்கலாம், நீங்க எப்படி வேணா வச்சுக்கலாம். தெளிவான விளக்கங்க சார். மாரியப்பன், பெங்களூரு. சொல்லுங்க ஐயா. இன்னைக்கு பிரம்மனுடைய 12 பாடல்களும் ரொம்ப அற்புதமான பாடல்கள் சார். அதுல கடவுளை வர்ணிக்கிற, அந்த பரம்பொருளை வர்ணிக்கிற பாங்குல பூரா ஒரே தத்துவங்கள், அத்வைதமும் பௌத்தமும் நிறைய வருது. சரண்டர் கொள்கை திவ்ய பிரபந்தத்துல வருது. எல்லா தத்துவமும் அருமையா இருக்கு. கம்பர் கற்றதையும் பற்றதையும் போட்டு அமர்க்கலப்படுத்திட்டார் சார். ரொம்ப தேங்க்ஸ். நன்றி நன்றி மாரியப்பன். வேற ஏதாவது கருத்துக்கள்? நான் பேசுறேன் ஐயா. வணக்கம். வணக்கம் மேனா ஐயா. இதுல நீங்க இன்னைக்கு நடத்தின 2 சொல் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு கேட்கறதுக்கு. அதாவது நிறைவு பாடல்ல நீங்க சொன்னீங்க, மனையின் மாட்சியை வளர்த்தி மோயினை அப்படின்னு. மோயின்னு சொன்னா தாயின்னு சொல்றீங்கல்ல. அப்ப அதே மாதிரி சில நேரங்கள்ல ஒரு மொழியினுடைய சொற்கள் மற்ற மொழியில அதே பொருளில் வருகிறது என்பதை இந்த 2 முறை நான் உணர்ந்தேன். ஒன்று, இது இப்போ இதை மோய்ங்கிற அதே பொருளில் தான் அமோய் என்று சீன மொழியில் இருக்கிறது. மோய் என்றால் தாய் அல்லது பெண், இளம் பெண், இந்த மாதிரியான ஒரு பொருள் இருக்கு. அடுத்து 98வது பாடல்ல தனப்புன்னு ஒரு சொல் பயன்படுத்தினீங்க. அது கிரிதல் பிரிதல்னா சொன்னீங்க. ஆனா அதே சொல்லு தனப்பு என்ற ஒரு சொல் மலையாளத்தில், அது ஒன்றும் பெரிய ஆச்சரியம் இல்லை, தமிழ்ல இருந்து போனதுதான். அதுல தனப்பு என்றால் குளிர்ச்சி, குளிர்தல். அந்த சொல்லை நீங்க பயன்படுத்திங்க. குளிர்தல்னு ஒரு சொல் இருக்குங்கிறது. எனக்கு இது 2 சொல்லையும் கேட்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. நன்றி மேனா. நன்றி. மாமா நமஸ்காரம். சொல்லுங்க ராமகிருஷ்ணன், சொல்லுங்க. இப்போ ராவணவதம் முடிஞ்சாச்சு இல்லையா? ஆமாம். ராவணவதம் முடியறதுக்காக வேண்டிதான் அவர் மனுஷனா அவதரிச்சார். ஆமாம். அப்போ இனிமே அவர் தெய்வமாவே இருப்பாரா, இல்ல மனிதனா தான் வரப்போறாரா? இல்லை, அது அவ்வளவு சீக்கிரம் அவரால் விடுபட முடியவில்லை என்று எனக்கு தோன்றுகிறது. இன்னும் 1-2 கிளாஸ்ல அதை பத்தி பார்க்கலாம். சஸ்பென்ஸ். நமஸ்காரம். நன்றி நன்றி ராமகிருஷ்ணன்.
இந்த எம்மோ என்று அனுமனும் தேவியை பற்றி இறைவனிடத்தில் சொல்லும் பொழுது எம்மோ என்ற வார்த்தைக்குள் சொல்கிறார். எனது ஏதாவது கருத்துக்கள் இல்லை என்றால் வகுப்பை முடித்துக் கொள்ளலாம் என்று எண்ணுகிறேன். கார்த்திக், ஓகே சார். எனக்கு மறக்காம சாட் பாக்ஸ் அனுப்பிச்சிருங்க. கட்டாயமா சார். அனைவருக்கும் வணக்கம், நன்றி. வணக்கம்.